16வது ஆலய விரிவாக்க பிரதிஷ்டை பண்டிகை 36வது கன்வென்ஷன் கூட்டங்களை ஆசரித்து வருகிற சிஎம்எஸ் திருச்சபை டோனாவூருக்காக பரலோகத்தின் தேவனை மகிமைப்படுத்துகிறேன். பண்டிகையினுடைய பிரதான ஆராதனை வேளையிலே வந்திருக்கிற சபையின் பிள்ளைகள் யாவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற இன்ப நாமத்தில் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். ஆராதனை வேளையிலே ஜெபத்தோடும் விழிப்போடும் அமர்ந்திருக்க அன்போடு ஞாபகப்படுத்துகிறோம். ஜெபம் செய்வோம். சோஸ்திரம் தேவா என்றேன் நான் பாடுவேன். சோஸ்திரம் தேவா என்றேன் நான் பாடுவேன். இந்நாள் வரை என் வாழ்விலே, இந்நாள் வரை என் வாழ்விலே நீ செய்த நன்மைக்கே ஆகாயத்தில் அடங்கா சோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். யூதாவே, உன் பண்டிகைகளை ஆசரி, உன் பொருத்தனைகளை செலுத்து. கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்தார். இது நிமித்தம் நாம் மகிழ்ந்திருக்கிறோம். தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களைகூர். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். எருசலேமே கர்த்தரை ஸ்தோத்தரி. சியோனே உன் தேவனை துதி. அவர் உன் எல்லைகளை சமாதானமுள்ளவைகளாக்கி உசிதமான கோதுமையினால் உன்னை திருப்தியாக்குகிறார். தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுக்காக அவருக்கு ஸ்தோத்திரம். ஜெபம் செய்வோம். அன்பு நிறைந்த எங்கள் ஆண்டவரே, பரத்தின் ஆசீர்வாதங்களை அள்ளி அருளுகிறவரே, உள்ளன்போடு பண்டிகை நாளிலே உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். பண்டிகையின் பிரதான ஆராதனையான காணிக்கை ஆராதனை வேளையிலே எங்கள் ஆண்டவருடைய நல்ல நாமத்தை மகிமைப்படுத்தவும் கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிற கிருபைகளுக்கு தகுந்தவாறு உற்சாகத்தோடு காணிக்கைகளை கொண்டு வந்திருக்கிறேன் என்று உள்ளன்போடு எங்கள் பிள்ளைகளை ஏகோபித்து ஒன்று கூடி கொள்வதற்கு தந்திருக்கிற கிருபைகளுக்காக உம்மை துதிக்கிறோம். ஆராதனை வேளையை சிறப்பிக்கும்படியாய் வந்திருக்கிற அன்பு மக்கள் யாவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. இன்னமும் ஆராதனை வேலைக்காய் முயற்சிக்கிற தமது பிள்ளைகளையும் கர்த்தர் துரிதமாய் அழைத்து வருவீராக. திருவார்த்தைகளை பகிர்ந்தளிக்கும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிற தேவ ஊழியரை எங்கள் ஆண்டவர் ஏற்ற வேளையில் அழைத்து வந்த அன்புக்காக நன்றி சொல்லுகிறோம். ஆராதனை வேளையை அன்பரது கரத்திலே தந்தி ஜெபிக்கிறோம். ஆரம்பம் முதல் முடிவு வரைக்கும் எங்கள் ஆண்டவருடைய ஆளுகை இங்க இருக்கட்டும். நிறைவிலே எங்கள் ஆண்டவருக்கு நன்றி செலுத்த அருள்தாரும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகும்படியாகவும் பண்டிகை ஆராதனையின் ஆரம்பமாகவும் யாவரும் எழுந்து நின்று 320வது ஞான கீர்த்தனை பாடுவோம். ஞான கீர்த்தனை 320. இம்மட்டும் ஜீவன் தந்த கர்த்தாவை அத்தியந்த எண்ணமாய் ஸ்தோத்தரிப்போமாக. இம்மட்டும் ஜீவன் தந்த கர்த்தாவை அத்தியந்த எண்ணமாய் ஸ்தோத்தரிப்போமாக. நம்மை ரட்சிக்க வந்து நம்மை பலியாய் தந்து, நம்மை ரட்சிக்க வந்து நம்மை பலியாய் தந்து, நற்சுகமேவவும் அற்புதமாகவும், நற்சுகமேவவும் அற்புதமாகவும் இம்மட்டும் ஜீவன் தந்த கர்த்தாவை அத்தியந்த எண்ணமாய் ஸ்தோத்தரிப்போமாக. காலம் சொல் போல் கழியும், தண்ணீரை போல் வடியும், கணாமை போலேயோ ஒளியும்.
மங்கையினோடதி வீழ்ந்தயதாய் உயிர் மைந்தனாய் எங்களை ஈன்ற வினோதமா நீ மட்டும் ஜீவன் தந்த கர்த்தாவை அத்தியந்த எண்ணமாய் சோதரிப்போமாக. நின்றவாறு கரங்களிலே கொடுக்கப்பட்டிருக்கிற ஆராதனை புத்தகத்திலே முதல் பக்கத்தில் இடம்பெற்றிருக்கிறதான வேத வசனங்களை நின்றவாறு முறைமுறையே படிப்போம். பூமியில் உள்ள நாளளவும் விதைப்பும் அறுப்பும் சீதளமும் உஷ்ணமும் கோடை காலமும் மாரிகாலமும் பகலும் இரவும் ஒளிவதில்லை. இது சேனைகளின் கர்த்தராலே உண்டாகிறது. அவர் ஆலோசனையில் ஆச்சரியமானவர், செயலில் மகத்துவமானவர். உன் கற்பத்தின் கனியும் உன் நிலத்தின் கனியும் உன் மாடுகளின் பெருக்கமும் உன் ஆடுகளின் மந்தைகளும் ஆகிய உன் மிருக ஜீவன்களின் பலனும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். நீ வயலில் உன் வேலைகளின் பலனை தீர்ந்த போது சேர்ப்பு கால பண்டிகை ஆசரிப்பாயாக. விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறதற்கு ஆகாரத்தையும் அளிக்கிறவர் உங்களுக்கு விதையை அளித்து அதை பெருக பண்ணி உங்கள் நீதியின் விளைச்சலை வர்த்திக்க செய்வார். நீ உன் தானியத்தையும் உன் திராட்சரசத்தையும் உன் எண்ணெயும் சேர்க்கும்படிக்கு நான் ஏற்ற காலத்தில் உன் தேசத்தில் முன்மாரியும் பின்மாரியும் பெய்ய பண்ணுவேன். பண்ண கடவோம். அப்படி நாம் யாவரும் முழங்கால் படியிட்டு ஆண்டவரிடத்தில் நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்து இந்த பாவ அறிக்கை ஜெபத்தை நாம் சேர்ந்து ஏறெடுப்போமாக. அண்ட சராசரங்களையும் படைத்து ஆளுகை செய்யும் ஆண்டவரே, பூமியை மனுக்குலத்திற்கு கொடுத்து பராமரிக்கும் பொறுப்பை தந்தீர். நாங்களோ நீர் படைத்த இயற்கையை எங்கள் ஆடம்பரங்களுக்காக அளவுக்கு அதிகமாய் பயன்படுத்தி மோசமான காலநிலைக்கும் இயற்கையின் பயங்கர மாற்றத்திற்கும் காரணமானோம். நீர், நிலம், காற்று, மண்டலம் மற்றும் எங்கள் உள்ளத்தையும் மாசுபடுத்தினோம். இந்த குற்றத்திற்காக மனம் வருந்தி மன்னிப்பு கேட்கிறோம். எந்தன நீதிகள் என் கண்கள் மூலமே இடைவிடாதிருக்கையிலே உந்தன் மிகும் கிருபை மிகவும் பெரிதே. உந்தன் மிகும் கிருபை மிகவும் பெரிதே. உத்தமனமுடையோ என்னை ஆளும் எத்தனை தீரல் என் பாவம் என் தேவனே, எளியன் மேல் இறங்கையனே. எங்களை போன்று உம் சாயலில் நீர் படைத்த சக மனிதர்களிடம் அன்பு கூற தவறியதையும் நாங்கள் குற்றமற்றவர்கள், எனவே பிறர் குற்றங்களை மன்னித்து அவர்களுடன் கூடி வாழ மறுத்த சூழ்நிலைகளையும் நினைத்து மனம் வருந்தி மன்னிப்பிற்காக கெஞ்சுகிறோம். தீமை ஊரும் பல ஆசையை நீக்கி, தீமை ஊரும் பல ஆசையை நீக்கி, சாமி என்னை உமக்காலயமாக்கி, சாமி என்னை உமக்காலயமாக்கி, கிருபை புரிந்தனையார் நிபரணே, கிருபை புரிந்தனையாய் நீதம் கிருபை புரிந்தனையாய் நிபரணே, கிருபை புரிந்தனையாய். நீங்க எங்களை நம்பி ஒப்பு கொடுத்த பணிகளில் அக்கறையின்றி இருந்தமைக்காகவும் எங்கள் சுயநலத்திற்காக பிறருக்கு கேடு செய்ததையும் நினைத்து மனம் வருந்தி மன்னிப்பு கேட்கிறோம். சுயவாடம்பர முற்றும் சுட்டரிக்க வேண்டுமே, தயவு தாழ்மையின் ஆவி தந்தருள வேண்டுமே, மாயமான ஆவி நின்றும் மனமதை பேணுமே, ஆயானே அடியார்களின் அடைக்கலமே, வானம் திறந்தருளும் பல தானங்களை நேரமர் வானவன்
ஞானி ஞானமுள்ள வல்ல குருநாதனே, தேனிலும் மதுரம் திவ்ய ஆசீர்வாதங்கள், தேனிலும் மதுரம் திவ்ய ஆசீர்வாதங்கள். நீர் எங்களுக்கு தந்த மகிமையின் ஆலயத்தை மறந்து போன நாட்களையும் உம்முடன் ஐக்கியமாக்கும் திருவிருந்தை புறக்கணித்த சூழ்நிலைகளையும் உமக்கு செலுத்த வேண்டிய நன்றி காணிக்கைகளை செலுத்தாத நாட்களையும் நினைத்து உம் மன்னிப்பிற்காக மனம் வருந்தி கெஞ்சுகிறோம். கவிமன்றாட்டை பரிந்து கேளையா, புரிந்து மேலையா, புரிந்து மேலையா, பரிந்து கேளையா, புரிந்து மேலையா, இறங்கும் பவனாசனேசனே. நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். பாவக்கரை நீங்க என்னை முற்றிலுமாக, பாவக்கரை நீங்க என்னை முற்றிலுமாக சுத்தமுள்ள இரத்தத்திற்குள் தோய்த்ததினாலே, சுத்தமுள்ள இரத்தத்திற்குள் தோய்த்ததினாலே சோஸ்தரிப்பேன் சோஸ்தரிப்பேன் இயேசுதேவனை, சோஸ்தரிப்பேன் சோஸ்தரிப்பேன் இயேசுதேவனை, என் ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் ஸ்தோத்தரிப்பேனே, என் ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் ஸ்தோத்தரிப்பேனா. நாம் யாவரும் எழுந்து நின்று ஆண்டவரை துதிப்போமாக. எங்களுக்கு வயல் நிலங்களை தந்து தேவையான மழையை பொழிந்து அவற்றின் வழியாய் நல்ல பலனை கட்டளையிட்டு அன்றனுள்ள அப்பத்தை தந்து வருகிறதற்காக ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். சீர்மிகு வாழ்பூவி தேவா ஸ்தோத்திரம், சீருஷ்டிப்பு யாவையும் படைத்தாய் ஸ்தோத்திரம், சீருஷ்டிப்பு யாவையும் படைத்தாய் ஸ்தோத்திரம், ஏகுணனே ஸ்தோத்திரம், அடியார்க்கிறங்கிடுவாய் ஸ்தோத்திரம், மானேசா. இயற்கை வளங்களையும் எழில்மிகு காட்சிகளையும் மலைகளையும் பள்ளத்தாக்குகளையும் நீர்வீழ்ச்சிகளையும் மகிழ்வு தரும் ஜீவராசிகளையும் இப்பூமியில் உருவாக்கியுள்ள பரமராஜாவே உமக்கு ஸ்தோத்திரம். காட்டினில் வாழ்கின்ற யாவும் கடும் காற்றும் பனித்தூறலோ, காட்டினில் வாழ்கின்ற யாவும் கடும் காற்றும் பனித்தூறலோ, நாட்டினில் வாழ்கின்ற யாவும் நாதா உம்மை போற்றுவே, எண்ணில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன், தேவா எண்ணில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். இந்நாள் வரை என் வாழ்விலே, இந்நாள் வரை என் வாழ்விலே நீ செய்த நன்மைக்கே ஆகா எண்ணில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். எங்கள் சுயதொழில் நிறுவன வேலைகள், ஆசிரிய பணி, அரசு பணி மற்றும் எங்கள் ஊழியங்களில் எங்களுக்கு துணை நின்று
எங்கள் கைகளின் பிரயாசங்களை ஆசீர்வதித்து வேண்டிய நன்மைகள் யாவற்றையும் செய்து வரும் அருள்நாதரே உமக்கு ஸ்தோத்திரம். உன் காலமெல்லாம் உன்னை தம் கரமதில் ஏந்தி, உன் காலமெல்லாம் உன்னை தம் கரமதில் ஏந்தி, வேண்டிய நன்மைகள் யாவும் முகந்தளித்தாரே, வேண்டிய நன்மைகள் யாவும் முகந்தளித்தாரே. துதிசை மனமே நீதம் துதிசை, துதிசை இம்மட்டும் நடத்தின உன் தேவனை என்றும் என்றும் நன்றி மிகுந்த மனதோடே, என்றும் என்றும் நன்றி மிகுந்த மனதோடே. எங்கள் பிள்ளைகளை காப்பாற்றி வேத அறிவிலும் கல்வியிலும் சமுதாய விழிப்புணர்விலும் வளர்த்திட உதவி செய்து வரும் உத்தமரே உமக்கு ஸ்தோத்திரம். நன்மையாள் உன் வாயை நிறைத்தாரே பூர்த்தியாய், நன்மையால் உன் வாயை உன் வயது கழுகை போல் வளம் கொண்டு, உன் வயது கழுகை போல் வளம் கொண்டு பொங்கும் இளமையாகவே செய்ததாம் என்னாலுமே துதிப்பாய். என்னாத்துமாவே நீ என்னாலுமே துதிப்பாய். எங்களையும் எங்கள் பெற்றோர் பிள்ளைகள் சுற்றத்தார் அனைவருக்கும் நற்சுகம் தந்து சுகவீனங்களில் புது பலன் கொடுத்து போக்கு உறவுகளில் பாதுகாவல் தந்தீரே உமக்கு ஸ்தோத்திரம். எல்லா தீமைகளுக்கும் என்னை விலக்கிய, எல்லா தீமைகளுக்கும் பொல்லா உலகினில் போக்குவரத்தையும், பொல்லா உலகினில் போக்குவரத்தையும் நல்லாத்துமாவையும் நாளோறும் காப்பவர் கண்களை ஏறெடுப்பே. ஆமென் நேராயின் கண்களை ஏறெடுப்பே. கடந்த காலங்களில் எங்கள் மத்தியில் பணி செய்த எங்கள் போதகர்கள், சபை ஊழியர்கள், ஆலய பணியாளர்கள் மற்றும் திருச்சபையின் மூப்பர்களை வழிநடத்திய எங்கள் வழிகாட்டியே உமக்கு ஸ்தோத்திரம். எத்தனை தீக்கரானேக அப்போஸ்தலர், எத்தனை போதகர்கள், இரத்த சாட்சிகள், எத்தனை வேண்டுமோ அத்தனையும் தந்திக்கின்றனையாய் கிருபை வைத்தனம் கர்த்தனை பாடி துதி மனமே, பரனை கொண்டாடி துதி தினமே, பரனை கொண்டாடி துதி தினமே. வாழ்வழிக்கும் உணவாக உம் திருக்குமாரனை எங்களுக்கு தந்து அவருடைய பிறப்பு, வாழ்வு, பாடுகள், மரணம் மற்றும் உயிர்த்தெழுதலின் வழியாய் உமது பேரில் உள்ள விசுவாசத்தை வளரச் செய்யும் கிருபைக்காக உம்மை துதிக்கிறோம். அணியுமாவரணமும் ஆசியும் சம்பாத்தியமும் வீணையாயின் மீட்பரும் பிரியமத்தியஸ்தனும் எல்லாம் இயேசுவே, எனக்கெல்லாம் இயேசுவே, தொல்லை மிகும் இவ்வுலகில் துணை இயேசுவே. அப்படியே நாம் நின்றவாறு பின்வரும் சங்கீத தொகுப்பை நாம் முறை முறையாக வாசிப்போம்.
கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். கர்த்தருக்குள் என் ஆத்துமா மேன்மை பாராட்டும், சிறுமைப்பட்டவர்கள் அதை கேட்டு மகிழ்வார்கள். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல பாவங்களை மறவாதே. தேவரீர் பூமியை விசாரித்து அதற்கு நீர் பாய்ச்சுகிறீர், தண்ணீர் நிறைந்த தேவ நதியினால் அதை மிகவும் செழிப்பாக்குகிறீர். இப்படி நீர் அதை திருத்தி அவர்களுக்கு தானியத்தை விளைவிக்கிறீர். இதன் வரப்புகள் தனியத்தக்கதா, இதன் படைச்சாளர்களுக்கு தண்ணீர் இறைத்து இதன் மலைகளால் கரையை பண்ணி இதன் பயிரை ஆசீர்வதிக்கிறீர். வருஷத்தை நன்மையால் முடிசூட்டுகிறீர், உமது பாதைகள் நெய்யாய் பொழிகிறது. எல்லா ஜீவன்களும் கண்களும் ஏற்ற வேளையில் அவர்களுக்கு ஆகாரம் கொடுக்கிறீர். கர்த்தர் எனக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காகவும் அவருக்கு எண்ணத்தை செலுத்துவேன். ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுவேன். நான் கர்த்தருக்கு செய்த பொருத்தனைகளை அவருடைய ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் நிறைவேற்றுவேன். நீர் செலுத்தும் காணிக்கைகளை எல்லாம் அவர் நினைத்து உமது சர்வாங்க தகன பலியை பிரியமாய் ஏற்றுக்கொள்வாராக. அவரது மன விருப்பத்தின்படி உமக்கு தந்தரளை உமது ஆலோசனைகளை எல்லாம் நிறைவேற்றுவாராக. கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் வர்த்திக்க பண்ணுவார். வானத்தையும் பூமியையும் படைத்த கர்த்தராலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார். கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதான மரளை அவர்களை ஆசீர்வதிப்பார். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமையுண்டாவதாக, ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் உண்டாவதாக. ஆமென். உட்காருவோம். வேத பாடங்கள் வாசிக்க கேட்போம். வாசிக்கும்படியாய் குறிக்கப்பட்ட முதலாவது வேத பாடம் உபாகமம் 16வது அதிகாரம் 11வது வசனம் முதல் 17வது வசனம் முடிய. உபாகமம் 16வது அதிகாரம் 11வது வசனம் முதல் 17வது வசனம் முடிய. உன் தேவனாகிய கர்த்தர் தமது நாமம் விளங்கும்படி தெரிந்து கொள்ளும் ஸ்தானத்திலே நீயும் உன் குமாரனும் உன் குமாரத்தியும் உன் வேலைக்காரனும் உன் வேலைக்காரியும் உன் வாசல்களில் இருக்கிற லேவியனும் உன்னிடத்தில் இருக்கிற பரதேசியும் திக்கற்ற பிள்ளையும் விதவையும் உன் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதியில் சந்தோஷப்பட்டு நீ எகிப்தில் அடிமையாயிருந்ததை நினைத்து இந்த கட்டளைகளை கைக்கொண்டு இவைகளின்படி செய்ய கடவாய். நீ உன் களத்தின் பலனையும் உன் ஆலையின் பலனையும் சேர்த்த பின்பு கூடார பண்டிகையை 7 நாள் ஆசரித்து உன் பண்டிகையில் நீயும் உன் குமாரனும் உன் குமாரத்தியும் உன் வேலைக்காரனும் உன் வேலைக்காரியும் உன் வாசல்களில் இருக்கிற லேவியனும் பரதேசியும் திக்கற்ற பிள்ளையையும் விதவையும் சந்தோஷப்பட கடவீர்கள். உனக்கு உண்டான எல்லா வரத்திலும் உன் கைகளுடைய எல்லா கிரியையிலும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்தபடியினால் கர்த்தர் தெரிந்து கொள்ளும் ஸ்தானத்தில் உன் தேவனாகிய கர்த்தருக்கு 7 நாளளவும் பண்டிகையை ஆசரித்து சந்தோஷமாய் இருப்பாயாக. வருஷத்தில் 3 தரம் புளிப்பில்லாத அப்ப பண்டிகையிலும் வாரங்களின் பண்டிகையிலும் கூடார பண்டிகையிலும் உன் ஆண்மக்கள் எல்லாரும் உன் தேவனாகிய கர்த்தர் தெரிந்து கொள்ளும் ஸ்தானத்திலே அவர் சந்நிதிக்கு முன்பாக வந்து காணப்பட கடவர்கள். ஆனாலும் அவர்கள் கர்த்தருடைய சந்நிதியில் வெறும் கையோடே வராமல் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு அருளிய ஆசீர்வாதத்திற்கு தக்கதாக அவனவன் தன் தன் தகுதிக்கு ஏற்றபடி காணிக்கையை கொண்டு வர கடவன் என்பது வாசிக்கும்படியாய் குறிக்கப்பட்ட முதலாம் வேத பாடம் வாசித்தாயிற்று. தொடர்ந்து 2வது வேத பாடம் வாசிக்கப்படும்.
வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட 2ஆம் வேத பாடம் 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 15ஆம் வசனம் வரை. 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல். பரிசுத்தவான்களுக்கு செலுத்த வேண்டிய தர்ம சகாயத்தை குறித்து நான் அதிகமாக உங்களுக்கு எழுத வேண்டுவதில்லை. உங்கள் மன விருப்பத்தை அறிந்திருக்கிறேன். அகாயில் உள்ளவர்கள் ஒரு வருஷமாக ஆயத்தமாயிருக்கிறார்கள் என்று நான் மக்கதோனியருடனே சொல்லி உங்களை புகழ்ந்தேன். உங்கள் ஜாக்கிரதை அநேகரை எழுப்பிவிட்டதும் உண்டு. அப்படி இருந்தும் உங்களை குறித்து தாங்கள் சொன்ன புகழ்ச்சி இந்த காரியத்தில் வீணாய் போகாமல் நான் சொன்னபடி நீங்கள் ஆயத்தப்பட்டவர்களாயிருப்பதற்கு இந்த சகோதரரை அனுப்பினேன். மக்கதோனியர் என்னோடு கூட வந்து உங்களை ஆயத்தப்படாதவர்களாய் கண்டால் இவ்வளவு நிச்சயமாய் உங்களை புகழ்ந்ததற்காக நீங்கள் வெட்கப்படுவீர்கள் என்று நாங்கள் சொல்லாமல் தாங்களே வெட்கப்பட வேண்டியதாயிருக்கும். ஆகையால் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டிருக்கிற உங்கள் தான தர்மமானது லோபத்தனமாய் கொடுக்கப்பட்டதாயிராமல் உதாரத்துவமாய் கொடுக்கப்பட்டதாயிருக்கும்படியாக அதை ஆயத்தப்படுத்துகிறதற்கு சகோதரரை ஏவி உங்களிடத்தில் முன்னதாக அனுப்புவது எனக்கு அவசியம் என்று காணப்பட்டது. பின்னும் நான் சொல்லுகிறது என்னவெனில், சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான், பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான். அவனவன் விசனமாயும் அல்ல கட்டாயமும் அல்ல, தன் மனதில் நியமித்திருக்கபடியே கொடுக்க கடவன். உற்சாகமாய் கொடுக்கிற இடத்தில் தேவன் பிரியமா இருக்கிறார். மேலும் நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணமுடையவர்களாயும் சகலவித நற்கிரியைகளிலும் பெரியவர்களாய் இருக்கும்படியாக தேவன் உங்களிடத்தில் சகலவித கிருபையையும் பெருக செய்ய வல்லவராயிருக்கிறார். வாரி இறைத்தான் ஏழைகளுக்கு கொடுத்தான், அவனுடைய நீதி என்றைக்கும் நிற்கும் என்று எழுதியிருக்கிறபடியாகும். விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் அளிக்கிற உங்களுக்கும் விதையை அளித்து அவர் அதை பெருக பண்ணினால் நீதியின் விளைச்சலை வர்த்திக்க செய்வார். தேவனுக்கு எங்களால் சோஸ்திரம் உண்டாவதற்கு ஏதுவாக இருக்கிறதுக்கு மிகுந்த உதாரணத்திலே நீங்கள் எவ்விதத்திலும் சம்பூர்ணங்களாக இருக்கிறீர்கள். இந்த சகாயமாகிய பணி விடை பரிசுத்தவான்களுடைய குறைவுகளை நீக்கிறதுமல்லாமல் அநேகர் தேவனை சோஸ்தரிப்பதினாலே சம்பூர்ணமுட பலனுள்ளதாக இருக்கும். அவர்கள் இந்த சகாயத்திற்குரியலாகிய நன்மையை அனுபவித்து நீங்கள் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை கீழ்ப்படிதலோடு அறிக்கையிட்டிருக்கிற நிமித்தம் தங்களுக்கு மற்ற அனைவருக்கும் நீங்கள் உதாரத்துவமாய் தர்ம செய்கிற நிமித்தமும் அவர்கள் தேவனை மகிமைப்படுத்தி உங்களுக்காக வேண்டுதல் செய்து தேவன் உங்களுக்கு அளித்த மிக விசேஷித்த கிருபை நிமித்தம் உங்கள் மேல் வாஞ்சியாயிருக்கிறார்கள். தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுக்காக அவருக்கு சோஸ்திரம் என்பது. வாசிக்க முடியாத குறிக்கப்பட்ட 2ஆம் வேத பாடம் வாசித்த முடியும். வாசிக்க கேட்ட திருமறை பகுதிகளுக்காக கர்த்தரை நாம் ஸ்தோத்தரிப்போம். சபையார் யாவரும் எழுந்து நின்று பின்வருகிறதான கீதத்தை சேர்ந்து பாடுவோம். 3 வாலிபர் கீதம். கர்த்தர் சிருஷ்டித்த சகல சிருஷ்டிகளே கர்த்தரை போற்றி போற்றி புகழ்ந்து என்றென்றைக்கும் அவரை துதியுங்கள். வானங்களே கர்த்தரை போற்றி போற்றி புகழ்ந்து என்றென்றைக்கும் அவரை துதியுங்கள். மலையே பணியே கர்த்தரை போற்றி போற்றி புகழ்ந்து என்றென்றைக்கும் அவரை துதியுங்கள். தேவனுடைய காற்றுகளே கர்த்தரை போற்றி போற்றி புகழ்ந்து என்றென்றைக்கும் அவரை துதியுங்கள். அக்னியே உஷ்ணமே கர்த்தரை போற்றி போற்றி புகழ்ந்து என்றென்றைக்கும் அவரை துதியுங்கள். மரியாதை கொடைக்காலமே கர்த்தரை போற்றி போற்றி புகழ்ந்து
இரவே பகலே கர்த்தரை போற்றி போற்றி புகழ்ந்து என்றென்றைக்கும் அவரை துதியுங்கள். ஒளியே ஈரோளே கர்த்தரை போற்றி போற்றி புகழ்ந்து என்றென்றைக்கும் அவரை துதியுங்கள். மின்னல்களே மேகங்களே கர்த்தரை போற்றி போற்றி புகழ்ந்து என்றென்றைக்கும் அவரை துதியுங்கள். மலைகளே குன்றுகளே கர்த்தரை போற்றி போற்றி புகழ்ந்து என்றென்றைக்கும் அவரை துதியுங்கள். பூமியில் முளைத்திருக்கும் எல்லா தாவரங்களே கர்த்தரை போற்றி போற்றி புகழ்ந்து என்றென்றைக்கும் அவரை துதியுங்கள். ஆகாயத்து சகல பறவைகளே கர்த்தரை போற்றி போற்றி புகழ்ந்து என்றென்றைக்கும் அவரை துதியுங்கள். காட்டு மிருகங்களை நாட்டு மிருகங்களே கர்த்தரை போற்றி போற்றி புகழ்ந்து என்றென்றைக்கும் அவரை துதியுங்கள். மனு மக்களே கர்த்தரை போற்றி போற்றி புகழ்ந்து என்றென்றைக்கும் அவரை துதியுங்கள். கர்த்தரின் ஊழியக்காரரே கர்த்தரை போற்றி போற்றி புகழ்ந்து என்றென்றைக்கும் அவரை துதியுங்கள். நீதிமான்களிலே ஆத்துமாக்களே கர்த்தரை போற்றி போற்றி புகழ்ந்து என்றென்றைக்கும் அவரை துதியுங்கள். பரிசுத்த பார்வையுடைய மனிதர்களே கர்த்தரை போற்றி போற்றி புகழ்ந்து என்றென்றைக்கும் அவரை துதியுங்கள். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமையுண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களிலும் உண்டாவதாக. நின்றவாறு விசுவாசத்தை அறிக்கை செய்வோம். வானத்தையும் பூமியையும் பூமி படைத்த சரமல்ல பிதாவாகிய தேவனை சுவாசிக்கிறேன். ஒரே குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை சுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னிமரியால் பிறந்தார். பொந்திய பிலாத்தின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கமண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். மூன்றாம் நாள் மரித்தோடு திறந்தெழுந்தார். பரலோகத்திற்கு ஏறி சர்வவல்லமையுள்ள பிதாவாகிய தேவனுடைய வாசலை விட்டிருக்கிறார். அவரிடத்திலிருந்து உயிரோரும் மரித்தோரை நியாயத்திற்கு வருவார். பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன். பொதுவாயிருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தவானுடைய ஐக்கியமும் பாவமன்னிப்பும் சரீரமீத்தலும் நித்திய ஜீவன் உண்டு என்று விசுவாசிக்கிறேன். ஆமென். ஜெபம் பண்ண கடவோம். நமது விண்ணப்பங்களை நாம் ஏறெடுப்போமாக. ஜெபத்தை கேட்கும் எங்கள் தேவா, ஜெபத்தின் வாஞ்சை தந்தருளோ. ஜெபத்திலே தரித்திருந்து ஜெபத்தின் மேன்மை காண செய்வே.
ஜபமே ஜீவன் ஜபம் ஜெயம் ஜீவியத்திற்கு சட்டம் ஜபமே ஜீவன் ஜபம் ஜெயம் ஜீவியத்திற்கு சட்டம். பிரதான மெய்ப்பரே, நீர் தெரிந்து கொண்ட சுதந்திரமாகிய உம் மந்தையின் ஆடுகளாம் எங்கள் விண்ணப்பங்களை ஏற்றுக்கொண்டு எங்கள் உயிருள்ள நாட்களாம் எங்களை ஆசீர்வதித்து காப்பாற்ற வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்வதை கேட்டருளும் தயவுள்ள கர்த்தாவே. படைப்பாளரே, எம் விளைச்சல் நிலங்களுக்கு தேவையான நல்ல மழையையும் கால சூழ்நிலைகளையும் கொடுத்து எங்களையும் நிலங்களில் எங்களோடு வேலை செய்யும் தொழிலாளர்களையும் போஷிப்பித்தருள வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்ள கேட்டருளும் தயவுள்ள கர்த்தாவே. எங்களை போஷித்து வழி நடத்துபவரே, எங்கள் திருச்சபையில் ஆசிரிய பணி புரிபவர்கள், அரசு ஊழியர்கள், மருத்துவர்கள், பொறியாளர்கள், வாகன ஓட்டுநர்கள், வியாபாரிகள், கட்டிட வேலை செய்பவர்கள் ஆகியோருக்காகவும் அவர்களுடைய பணியின் மூலமாக சமுதாயத்தில் நல்ல பலன்கள் ஏற்படவும் வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்ள கேட்டருளும் தயவுள்ள கர்த்தாவே. இயற்கையை ஆள்பவரே, நாங்கள் பயிரிடும் பயிர் வகைகளை ஆசீர்வதித்து அது முளைக்கவும் ஏற்ற காலங்களில் நாங்கள் எதிர்பார்க்கும் நல்ல பலனை கொடுக்கவும் கிருபை செய்தருள வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்ள கேட்டருளும் தயவுள்ள கர்த்தாவே. உயிரினங்களை படைத்தவரே, எங்கள் ஆடு மாடுகள் மற்றும் வீட்டு பிராணிகளையும் நீர் படைத்த காட்டு மிருகங்களையும் பறவைகளையும் ஊரும் பிராணிகள் மற்றும் நீர்வாழ் ஜந்துக்களையும் காப்பாற்றி அருள வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்ள கேட்டருளும் தயவுள்ள கர்த்தாவே. கடன் பாரங்களில் கஷ்டப்படுவோர், குடும்பங்களில் ஒடுக்கப்படுவோர், ஏழைகள், அனாதைகள், விதவைகள், அனுதின ஆகாரமற்றோர் மற்றும் வீதியில் விரட்டப்பட்டோர் அனைவரையும் பாதுகாத்து பராமரிக்க வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்ள கேட்டருளும் தயவுள்ள கர்த்தாவே. சுகம் தருபவரே, வியாதியாயிருப்போர், மரண தருவாயில் இருப்போர், மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டோர், தீராத வியாதியால் துன்புறுவோர், மருத்துவ உதவி பெற இயலாமல் வறுமையில் வாடுவோர் அனைவரையும் பாதுகாத்தருள வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்ள கேட்டருளும் தயவுள்ள கர்த்தாவே. மனுக்குலத்தை காப்பவரே, இயற்கை சீற்றங்களினாலும் போர் மற்றும் கலவரங்களாலும் பாதிக்கப்பட்டு தங்கள் வீடுகள், உடைமைகள் மற்றும் தங்களுக்கு பிரியமானோரை இழந்து தவிப்போருக்கு ஆறுதலையும் பராமரிப்பையும் அருளிச் செய்ய வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்ள கேட்டருளும் தயவுள்ள கர்த்தாவே. சமாதான பிரபுவே, சமுதாயத்தில் ஏற்ற தாழ்வுகள் நீங்கவும் யுத்தம் கலவரமற்ற சமுதாயம் ஏற்படவும் வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்ள கேட்டருளும் தயவுள்ள கர்த்தாவே. திருச்சபையை ஆள்பவரே, எங்கள் சேகரங்களையும் எங்கள் போதகர்களையும் எங்கள் சபைகளையும் எங்கள் சபை ஊழியர்களையும் எங்கள் சபையின் விசுவாசிகளையும்
எங்கள் பள்ளிகளையும் பள்ளிகளில் பணி செய்யும் ஆசிரியர்களையும் படிக்கும் மாணவ செல்வங்களையும் அவர்கள் பெற்றோரையும் ஆசீர்வதித்து அவர்கள் வளர்ந்து பெருகிட கருணை செய்ய வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்ள கேட்டருளும். தயவுள்ள கர்த்தாவே. ஜெபம் செய்வோம். இரக்கமுள்ள தேவனே, உமது கையை திறந்து பூமியை செழிப்பாக்கி சகல பிராணிகளின் வாஞ்சையையும் திருப்தி செய்து ஆசீர்வதித்து வருகிறீரே. தேவரீர் கிருபை கூர்ந்து செய்கிற எல்லா நன்மைகளுக்காகவும் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் சரீரத்திற்கு தேவையான எல்லா ஆசீர்வாதங்களுக்காகவும் விசேஷமாய் எங்கள் ஆத்துமாக்களுக்கு ஞானாகாரமாகவும் தேவரீர் ஏற்படுத்தி இருக்கிற எல்லா நன்மைகளுக்காகவும் உம்மை போற்றுகிறோம். கர்த்தாவே, நாங்கள் கடைசியில் உமது பரமராஜ்யத்தில் சேர தகுதியுள்ளவர்களாகும்படிக்கு நாளுக்கு நாள் உமது கிருபையை அடைந்து தேரவும் உமது திருச்சபை நிலைத்திருந்து பூரணப்படவும் அருள் புரிய வேண்டும் என்று எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை முன்னிட்டு தாழ்மையாய் வேண்டிக் கொள்ளுகிறோம். ஆமென். உட்காருவோம். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலே 16வது ஆலய விரிவாக்க பிரதிஷ்டை பண்டிகையை ஆசரித்து வருகிறதான டோனாவூர் சிஎம்எஸ் தேவாலயத்தின் பிள்ளைகளை ஒரு விசை வாழ்த்துகிறேன். சபையின் பிள்ளைகளாகிய உங்கள் யாவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற இன்ப நாமத்திலே எங்களுடைய பண்டிகையின் வாழ்த்துதல்களை தெரியப்படுத்திக் கொள்கிறோம். கர்த்தர் தாமே உங்களையும் உங்களுடைய குடும்பங்களையும் அதிகமாய் ஆசீர்வதிப்பாராக. நேற்று தினத்தில் ஆயத்த ஆராதனையிலிருந்து தேவநாமத்தை மகிமைப்படுத்தி வருகிறோம். ஆயத்த ஆராதனையில் தேவநாமத்தை மகிமைப்படுத்தி இனிய பாடல்களை பாடி கர்த்தரை துதித்தோம். தொடர்ந்து சபை சார்பில் அழைக்கப்பட்டிருந்த அன்பு தேவ ஊழியர் ராபர்ட் ஜெய்சிங் அவர்கள் ஆண்டோடைய வார்த்தையை நம்பத்திலே பகிர்ந்து கொள்ள ஆண்டவர் அருள் புரிந்தார். தொடர்ந்து அதிகாலை வேளையிலே அறிவிக்கப்பட்ட பிரகாரமாக பரிசுத்த திருவிருந்து ஆராதனை வேளை ஆசரிக்க அருள் புரிந்த ஆண்டவரை நன்றியோடு துதிப்போமாக. அப்படியே மதியம் 1:30 மணி அளவில் பண்டிகையுடைய பிரதான ஆராதனையாம் காணிக்கை ஆராதனை ஆசரிக்க ஆண்டவர் கிருபை தந்திருக்கிறார். நல்ல இயற்கையின் அனுகூலங்களை நமக்கு தந்திருக்கிறார். ஆராதனை முறைமை புத்தகத்தில் இடம்பெற்றிருக்கிறதான முறைமைகளை ஆண்டோடைய சமூகத்திலே வாசித்து தேவநாமத்தை மகிமைப்படுத்த அருள் புரிந்த ஆண்டவரை நன்றியோடு துதிப்போமாக. ஆலயம் நிரம்பி வழியத்தக்க விதத்திலே திரளாய் கர்த்தருடைய சமூகத்திற்கு வந்திருக்கிற சபையின் பிள்ளைகளை வாழ்த்துகிறதிலே பெருமகிழ்ச்சி அடைகிறோம். தொடர்ந்து பண்டிகைகளுக்காக நாளைய தினத்திலே நடைபெற இருக்கிற அசன பண்டிகைகளுக்காக காணிக்கைகளை கொடுத்திருக்கிற அன்பு பிள்ளைகள் உண்டு. காணிக்கைகளை கொடுக்க இருக்கிற அன்பு பிள்ளைகள் உண்டு. பொருத்தனை காணிக்கைகள், நேர்ச்சை காணிக்கைகளை படைக்கிற அன்பு பிள்ளைகள் உண்டு. அப்படியே உடல் உழைப்பு நிமித்தமாய் தேவநாமத்தை மகிமைப்படுத்த இருக்கிற அன்பு பிள்ளைகள் உண்டு. தொடர்ந்து இந்த நற்காரியங்களுக்காக தங்களால் எந்த ஒரு பணியும் செய்ய இயலவில்லையே என்ற நிலையில இருந்தாலும் அன்பு பெற்றோர் இருந்த இடங்களில் இருந்து தேவநாமத்தை மகிமைப்படுத்தி கர்த்தர் நல்ல அனுகூலங்களை தரும்படியாக, பண்டிகையை சிறப்பித்து தரும்படியாக, அசன பண்டிகையை ஆண்டவர் நமக்கு திருப்தியாக்கி தரும்படியாக, அனுகூலங்களை தரும்படியாக தொடர்ந்து ஜெபித்து வருகிறதை அறிந்த ஆண்டவரை துதிக்கிறேன். தொடர்ந்து அத்தகைய ஜெப நிலையிலேயே நீங்கள் காணப்படும்படியாய் அன்போடு தெரியப்படுத்துகிறேன். அப்படியே மாலை 7 மணி அளவில் இன்றும் நற்செய்தி கூட்டம் நடைபெறும் என்பதை தெரியப்படுத்துகிறேன். ஆண்டோடைய வார்த்தையை அன்பு சகோதரர் ராபர்ட் ஜெய்சிங் அவர்கள் நமத்திலே பகிர்ந்து கொள்ள இருக்கிறார்கள். இந்த ஆராதனையிலும் கர்த்தருடைய வார்த்தையை பாட இருக்கிற ஞான பாட்டின் முடிவில் அன்பு தேவ ஊழியர் ராபர்ட் ஜெய்சிங் அவர்கள் கொண்டு வர இருக்கிறார்கள். அவர்களை சபையின் சார்பில் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறதுல
பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் அவருடைய ஊழியங்களை தொடர்ந்து சிறப்பித்து தர ஜெபித்து வரும்படியாக அன்போடு ஞாபகப்படுத்துகிறேன். திரும்பவும் தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகும்படியாக யாவரும் எழுந்து நின்று 232வது ஞான பாடல் பாடுவோம். ஆயனில் 100 வாயும் நாவும் ஈயோதால் கர்த்தர் எனக்கு அன்பாக செய்த நன்மையாவும் அவைகளால் பிரசங்கித்து துதிகளோடு சொல்லுவேன். ஓயாய் பாடுவேன். என் சத்தவானமளவாக போயேற்ற வேண்டும் என்கிறேன். கர்த்தாவை போற்ற வாஞ்சையாக என்றும் பொங்க ஆசிப்பேன். ஒவ்வொரு மூச்சும் நாடியும் துதியும் பாட்டும் ஆகவோ. ஆயனில் சோம்பலாயிராதே என் உள்ளமே நன்றாய் விழி. கர்த்தாவை நோக்கி உள்விழாதே கருத்துடன் ஸ்தோத்தரி ஸ்தோத்தரி என் ஆவியே ஸ்தோத்தரி என் தேகமே. வனத்தில் உள்ள பச்சையான எல்லாவித இலைகளே வெளியில் பூக்கும் அந்தமான நாடகளில் ஏராளமே என்னோடு கூட நீங்களும் அசைந்து செய்து போற்றவோ. கர்த்தாவால் ஜீவன் பெற்றிருக்கும் கணக்கில்லாதவைகளே பணிந்து போற்றவுங்களுக்கும் என் நேரமும் அடுக்குமே துதியாய் உங்கள் சங்கமும் உன்னித்தெழும்பி இரவும். ஆமென். ஜெபம் பண்ண கடவோம். கிருபையாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உம்முடைய ஒரே பெயரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை நீர் எங்களுக்காக இந்த உலகத்திலே கொடுத்து அவர் நிமித்தமாக
சபையாக இந்த ஆலயத்திலே கூடிமை தொழுது சேவிக்க நீர் கொடுத்த நல்ல கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். 16வது தேவனுடைய ஆலய பிரதிஷ்டையை கொண்டாடி கொண்டிருக்கிற இந்த திருச்சபையின் மக்களோடு கூட இந்த பிரதான ஆராதனையிலே தேவனாகிய கர்த்தர் நீர் பேசும்படியாய் ஜெபிக்கிறோம். அடிமை ஒரு விசை தயவாக மறைத்து நீர் வெளிப்படுவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். உட்காருங்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே நாசரேத் கர்த்தரின் பாதம் ஊழியத்தின் சார்பாக உங்கள் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய தாழ்மையான அன்பின் வாழ்த்துக்களை நான் கூறிக்கொள்கிறேன். இந்த பிரதான பண்டிகையிலையும் என்னை அன்போடு கூட அழைத்து பயன்படுத்துகிற சபையின் போதகர் மதிப்பிற்குரிய ஐயா அவர்களுக்கு என்னுடைய அன்பான வாழ்த்துதலை கூறிக்கொள்கிறேன். சபை ஊழியர் ஐயா அவர்களுக்கு என்னுடைய அன்பான வாழ்த்துக்களை நான் கூறிக்கொள்கிறேன். சபையில் இருக்கிறதான செயலர், பொருளாளர், கமிட்டி மெம்பர்ஸ், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள் எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்களை நான் கூறிக்கொள்கிறேன். இந்த 16வது ஆலய பிரதிஷ்டையின் இந்த பண்டிகையிலையும் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்கிறதற்காக நான் தெரிந்திருக்கிற தேவனுடைய வார்த்தை என்ன? எஸ்ராவின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 15, 16 வாசிக்க கேட்கலாம். எஸ்ராவின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 15, 16 வாசிக்க கேட்கலாம். ராஜாவாகிய தரியு அரசாளுகிற 6வது வருஷம் ஆதார் என்னும் மாதம் 3ஆம் தேதியிலே அந்த ஆலயம் கட்டி முடிந்தது. அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரரும் ஆசாரியரும் லேவியரும் சிறையிருப்பில் இருந்து வந்த மற்றவர்களும் தேவனுடைய ஆலய பிரதிஷ்டையை சந்தோஷமாய் கொண்டாடினார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, வேதத்திலே வாசிக்கிறோம், தேவனுடைய ஆலய பிரதிஷ்டையை சந்தோஷமாய் கொண்டாடினார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. எதற்காக தேவனுடைய ஆலய பிரதிஷ்டையை சந்தோஷமாய் கொண்டாடினார்கள்? தேவன் நமக்கு நல்லதொரு ஆலயத்தை ஆண்டவர் நமக்கு கொடுத்தாரே என்று சொல்லி, என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய ஆலய பிரதிஷ்டையை இஸ்ரவேல் ஜனங்கள் கொண்டாடினார்கள். எதற்காக தேவனுடைய ஆலய பிரதிஷ்டையை கொண்டாடினார்கள்? அவரை அன்றி வேறொரு தேவன் இல்லை என்கிறதை நினைவு கூர்ந்து அவரை கனப்படுத்துகிற விதமாக இந்த ஆலய பிரதிஷ்டையை கொண்டாடினார்கள். அது மட்டுமல்ல, இம்மட்டும் நம்மை நடத்தினார், இனிமேலும் நம்மை நடத்துவார் என்று சொல்லி இந்த ஆலய பிரதிஷ்டையை இஸ்ரவேல் ஜனங்கள் சந்தோஷமாக கொண்டாடினார்கள். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நல்ல ஒரு மகிமையான ஒரு ஆலயத்தை அவரை தொழுது சேவிக்கிறதற்கு நம்முடைய விண்ணப்பங்களை எல்லாம் இந்த இடத்திலே வந்து அறிவித்து ஆண்டவருடைய கையிலே நன்மைகளை பெற்றுக்கொள்ளுகிறதற்கு ஆண்டவர் நமக்கு ஒரு மகிமையான ஆலயத்தை தந்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கு ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்கள் நீங்கள். எவ்வளவு ஒரு நல்ல ஒரு ஆலயம். ஆனால் இன்னைக்கு வட இந்தியா போன்ற பகுதிகளில் நீங்கள் போனீர்கள் என்று சொன்னால், அங்கே ஆண்டவரை தொழுது சேவிக்கிறதற்கு கூட ஒரு நல்ல ஒரு ஆலயம் என்று சொல்லி இருப்பதில்லை. அவர்கள் எங்கே ஆண்டவரை தொழுது சேவிக்கிறார்கள்? மரத்தின் அடியிலே ஆண்டவரை தொழுது சேவிக்கிறார்கள். ஆற்றம் ஓரத்திலே ஆண்டவரை தொழுது சேவிக்கிறார்கள். வீடுகளிலே ஆண்டவரை தொழுது சேவிக்கிறார்கள். ஆனால் ஆண்டவர் நமக்கு நல்ல மகிமையான ஆலயத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா,
அல்லேலூயா. ஆகினால் தான் இஸ்ரவேல் ஜனங்களும் தேவனுடைய ஆலய பிரதிஷ்டையை அவர்கள் கொண்டாடினார்கள், சந்தோஷத்தோடு கூட கொண்டாடினார்கள். ஆண்டவர் எங்களுக்கு நல்ல மகிமையான ஆலயத்தை தந்தாரே என்று சொல்லி. எனக்கு அன்பானவர்கள், அது மாத்திரமல்ல, அவரை அன்றி வேறே தேவன் இல்லை. அவர் ஒருவரே மெய்யான தேவன், நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன், வானத்தையும் பூமியும் சர்வத்தையும் உண்டாக்கின தெய்வம், மனிதர்களாகிய நம்மை உண்டாக்கின தெய்வம். என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளையே, வேதம் சொல்லுகிறது தனது சாயல்லையே நம்மை உண்டாக்கினாராம். எனக்கு அன்பானவர்களே, அந்த ஆண்டவர் இந்த ஆலயத்திலே இருக்கிறார். பைபிள் சொல்லுகிறது அவர் தமது பரிசுத்த ஆலயத்திலே இருக்கிறார். எனக்கு அன்பானவர்களே, இன்றைக்கும் ஒரு உயிர்த்தெழுந்த ஆண்டவராக இந்த ஆலயத்திலே இருக்கிறார். அவரே தேவன். ஆகினால் தான் அவரை கனப்படுத்தும்படியாக என் அன்புக்குரியவர்களே, இந்த பண்டிகைகளை நாம் கொண்டாடுகிறோம். இஸ்ரவேல் ஜனங்களும் கொண்டாடினார்கள். அது மாத்திரமல்ல, இம்மட்டும் நம்மை நடத்தினார். கடந்த 2 ஆண்டு காலமாக இந்த பண்டிகை நின்று போயிற்று. ஒருவேளை நாம் எதிர்பார்க்கவே இல்லை. இந்த கொரோனா நிமித்தமாக ஆலயங்களிலே பண்டிகைகள் நின்று போயிற்று. ஆனாலும் கர்த்தர் கிருபையாக இந்த நாட்களிலே சந்தோஷமாய் மகிழ்ச்சியாக குடும்பமாக சபையாக இந்த ஆலய பிரதிஷ்டையை கொண்டாட நமக்கு கிருபை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனுடைய ஆலய பிரதிஷ்டையை எப்படி கொண்டாடினார்கள் என்று சொல்லி நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால், அவர்கள் சந்தோஷமா கொண்டாடினார்களாம். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க சந்தோஷமா இருக்கிறீங்களா? நீங்க சந்தோஷமா இருக்கிறீங்களா? உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். என் அன்புக்குரிய கர்த்தருடைய பிள்ளைகளே, அவர்கள் எப்படி சந்தோஷமாய் கொண்டாடினார்கள்? ஆண்டவருடைய ஆலயத்தை அலங்கரித்து கொண்டாடியிருப்பார்கள். நேற்று இரவிலே என்னுடைய செல்போனை வைத்து ஒரு போட்டோ ஒன்றை எடுத்துக்கொண்டேன். அவ்வளவு அழகாக இந்த ஆலயம் டெக்கரேட் பண்ணப்பட்டிருக்கிறது. ஆலயம் மின் விளக்கினாலே அலங்கரிக்கப்பட்டிருக்கிறது. அதை பார்க்கும்போது ஒரு பெரிய மகிழ்ச்சி. சுற்றிலும் இருக்கிற மக்கள் அதை பார்க்கும்போது இவர்கள் பண்டிகைகளை கொண்டாடுகிறார்கள், இவர்கள் சந்தோஷத்தோடு கூட கொண்டாடுகிறார்கள் என்று சொல்லி மற்ற மக்களும் அதை பார்த்து அறிந்து கொள்வார்கள். ஒருவேளை இந்நாட்களிலே இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனுடைய ஆலயத்தை அலங்கரித்து கொண்டாடி இருப்பார்கள். நல்ல ஆடைகளை அணிந்து, இன்னைக்கு நிறைய பேர் நல்ல புத்தாடைகளை அணிந்து வந்திருக்கிறீர்கள். என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய மகிழ்ச்சியை, நம்முடைய சந்தோஷத்தை தெரிவிக்கிற வண்ணமாகவே தேவனுடைய ஆலய பிரதிஷ்டையை அவர்கள் சந்தோஷமாய் கொண்டாடினார்கள். ஒருவேளை அந்நாட்களிலே அன்னதானம் கொடுத்திருப்பார்கள், அசனம் வைத்திருப்பார்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய பிரசங்கிக்கிற போது கூட என் மக்கள் சோர்ந்து போவார்களே என்று சொல்லி கரிசனையோடு கூட அவர்களுக்கு உணவுகளை கொடுத்து அனுப்பினார். ஒருவர் கூட பசியாயிருக்க கூடாது. ஆகையினாலே அந்த அசனத்தை அந்த ஆலய பிரதிஷ்டை நாட்களிலே இஸ்ரவேல் ஜனங்களும் மிகவும் சந்தோஷமாய் கொண்டாடி இருப்பார்கள். நாளைய தினத்திலே அசன பண்டிகை, நீங்கள் சந்தோஷமாய் கொண்டாடுங்கள். என் அன்புக்குரியவர்களே, வருகிற விருந்தினரை அமர வைத்து அவர்களை திருப்தியாக உணவுகளை கொடுத்து நீங்கள் அவர்களை சந்தோஷத்தோடு கூட அனுப்புங்கள். ஒருவரை நாம் சந்தோஷப்படுத்தும் போது அதுவே நமக்கு சந்தோஷமாக மாறிவிடும். ஒருவரை நாம் மகிழ்ச்சி அடையும் போது அந்த மகிழ்ச்சி நம்முடைய வாழ்க்கையில மகிழ்ச்சியாக மாறிவிடும். இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனுடைய ஆலய பிரதிஷ்டையை சந்தோஷமாய் கொண்டாடினார்கள். எங்களுடைய நாசரேத், மெஞ்ஞானபுரம் போன்ற பகுதிகளுக்கெல்லாம் நீங்க வந்தீங்கன்னா இந்த மாதிரி ஆலய பிரதிஷ்டை பண்டிகை மிகவும் விமர்சனையாக இருக்கும். ஒருவேளை வான வேடிக்கைகளை போடுவார்கள். 1,00,000 என்று சொல்லி ஒரு பெரிய போட்டி போல வைத்து
என் அன்பு தேவப்பிள்ளைகளே, இந்த ஆலயத்தின் மின்விளக்கினாலே அலங்கரித்து வானவேடிக்கைகளை போட்டு மிகவும் சந்தோஷமாக மகிழ்ச்சியோடு கூட பண்டிகைகளை ஆசரிக்கிறது உண்டு. அப்படி இந்த நாட்களிலே இந்த பண்டிகையை சந்தோஷமாய் கொண்டாடி கொண்டிருக்கிற உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இஸ்ரவேல் ஜனங்கள் அப்படித்தான் கொண்டாடினார்கள். ஆண்டவருடைய ஆலய பிரதிஷ்டையை மிகவும் விமரிசையாக, சந்தோஷமாக, மகிழ்ச்சியாக அவர்கள் கொண்டாடினார்கள். இந்த ஆலய பிரதிஷ்டையை யாரெல்லாம் கொண்டாடினார்கள்? நீங்கள் வேதத்திலே பார்ப்பீர்கள் என்று சொன்னால், எஸ்ராவின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 16வது வசனத்திலே இஸ்ரவேல் புத்திரர் கொண்டாடினார்கள். The பைபிள் சொல்லுகிறது, ஆசாரியர்கள் கொண்டாடினார்கள், லேவியர்கள் கொண்டாடினார்கள், இன்னொரு சாரார் கொண்டாடினார்கள். அவர்கள்தான் சிறையிருப்பில் இருந்து விடுதலை பெற்றவர்களாக கொண்டாடினார்கள். என் அன்புக்குரிய இஸ்ரவேலரே, இன்றைக்கு இந்த ஆலய பிரதிஷ்டையை நீங்கள் எப்படி கொண்டாடி கொண்டிருக்கிறீர்கள்? சந்தோஷத்தோடு கொண்டாடுகிறேன் என்று ஒருவேளை நீங்கள் சொன்னாலும் உங்கள் வாழ்க்கையிலே ஒரு மெய்யான சந்தோஷம் இருக்கிறதா? இன்றைக்கு இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படி கொண்டாடினார்கள்? பைபிள் சொல்லுகிறது, அவங்க சிறையிருப்பில் இருந்து விடுதலை பெற்றவர்களாக கொண்டாடினார்கள். நீங்கள் சிறையிருப்பில் இருந்து கொண்டு கொண்டாடி கொண்டிருக்கிறீர்களா? இல்லையே இந்த 16வது இந்த அருமையான ஆலய பிரதிஷ்டையை சிறையிருப்பில் இருந்து விடுதலை பெற்றவர்களாக கொண்டாடி கொண்டிருக்கிறீர்களா? இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையிலே இருக்கிற சிறையிருப்பு வியாதி என்கிற சிறையிருப்பு. இன்றைக்கு அப்படிப்பட்ட ஒரு சிறையிருப்போடு கூட இருக்கிறீர்களோ? இஸ்ரவேல் ஜனங்கள், அங்கே கூடி வந்திருந்த ஜனங்கள் சிறையிருப்பில் இருந்து அவங்க விடுதலை பெற்றவர்களாக சந்தோஷமாக கொண்டாடினார்கள். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, இன்றைக்கு தோல்வி என்கிற சிறையிருப்பு, அநேக குடும்பத்தில் சிறையிருப்பு, தோல்வி, எதை எடுத்தாலும் தோல்வி, படிப்புல தோல்வி, பிசினஸ்ல தோல்வி, குடும்ப வாழ்க்கையில தோல்வி, எல்லாம் தோல்வி தோல்வி. இன்றைக்கு அப்படிப்பட்ட சிறையிருப்போடு வந்திருக்கிறீங்களா? என் அன்புக்குரியவர்களே, இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனுடைய ஆலய பிரதிஷ்டையை சிறையிருப்பிலிருந்து விடுதலை பெற்றவர்களாய் வந்து கொண்டாடினார்கள். எனக்கு அன்பானவர்களே, இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் இருக்கிற சிறையிருப்பு, எனக்கு ஒரு குழந்தை பாக்கியம் இல்லையே, என் வாழ்க்கையில எல்லாம் இருக்கிறது, அந்த எல்லாவற்றையும் அனுபவிக்கிறதற்கு எனக்கு ஒரு குழந்தை இல்லையே. இன்றைக்கு ஒருவேளை அப்படிப்பட்ட ஒரு சிறையிருப்போடு வந்திருக்கிறீர்களா? இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார், உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். ஆமோஸின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை வாசித்து பாருங்கள். என் ஜனமாகிய இஸ்ரவேலின் சிறையிருப்பை திருப்புவேன் என்று சொல்லி கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனுடைய ஆலய பிரதிஷ்டையை சந்தோஷமா கொண்டாடினாங்க. சிறையிருப்பிலிருந்து விடுதலை பெற்றவங்களா கொண்டாடினாங்க. இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில ஏதோ ஒரு சிறையிருப்பு, ஒருவேளை பாவ சிறையிருப்பு, மதுபானம், விபச்சாரம், ஏதோ ஒரு தவறான ஜீவிதம், அந்த சிறையிருப்பிலிருந்து ஒரு விடுதலை தர கர்த்தர் விரும்புகிறார். ஒருவேளை பொல்லாத பிசாசு உடைய வாழ்க்கையை சிறைபிடித்து வைத்திருக்கலாம். இன்னைக்கு அந்த சிறையிருப்பில் இருந்து உங்களுக்கு ஒரு விடுதலை அவசியம். இன்னைக்கு ஆண்டவர் அந்த விடுதலையை தரவே உங்களை இந்த ஆலயத்துக்குள்ளாக அழைத்து வந்திருக்கிறார். இந்த பைபிள் சொல்லுகிறது, குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள். இந்த நேரத்தில் என் அன்புக்குரியவர்களே, என் வாழ்க்கையில் ஒரு சிறையிருப்பு இருக்கிறது பிரதர். இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனுடைய ஆலய பிரதிஷ்டையை சந்தோஷமா கொண்டாடினாங்க, சிறையிருப்பிலிருந்து விடுதலை பெற்றவங்களா கொண்டாடினாங்க. ஆனால் என் வாழ்க்கையில் ஒரு சிறையிருப்பு இருக்கிறது என்று சொல்லி இன்றைக்கு நீங்க உணர்வீர்கள் என்று சொன்னால்
இன்னைக்கு ஆண்டவரை நோக்கி பாருங்க. அந்த சிறையிருப்பை கர்த்தர் உங்களுக்கு திரும்ப பண்ண போகிறார். எரேமியாவின் புஸ்தகம் 29:14 சொல்லுகிறது, நான் உங்கள் சிறையிருப்பை திருப்புவேன் என்று சொல்லி கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். கவலைப்படாதிருங்கள். இந்த 16வது ஆலய பிரதிஷ்டை இந்த பண்டிகை நாட்களிலே என்ன ஒரு சிறையிருப்பின் மத்தியில இருக்கிறீர்களோ, ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில இந்த குறிப்பிட்ட சிறையிருப்பிலே நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், என்னுடைய சிறையிருப்பை மாற்றும் ஆண்டவரே, என்னுடைய சிறையிருப்பை திருப்பும் ஆண்டவரே என்று சொல்லுவீர்களானால் இன்றைக்கு ஆண்டவர் உங்களுடைய சிறையிருப்பை எல்லாம் திருப்புவார். சங்கீதம் 14:7 பாருங்கள், சங்கீதம் 53:6 பாருங்கள். பைபிள் சொல்லுகிறது, கர்த்தர் தமது ஜனத்தின் சிறையிருப்பை திருப்பும் போது களிப்பும் மகிழ்ச்சியும் உண்டாகுமா. இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்க விரும்புகிறார். இந்த பண்டிகையின் பிரதான நாளிலே இன்றைக்கு ஒருவேளை சிறையிருப்போடு கூட இருக்கிறீர்களா? அது என்ன சிறையிருப்பாக இருந்தாலும் சரி, அந்த சிறையிருப்பை ஆண்டவர் மாற்றுவேன் என்று சொல்லி கர்த்தர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். அப்படி அந்த சிறையிருப்பை ஆண்டவர் திருப்பும் போது களிப்பும் மகிழ்ச்சியும் உங்கள் வாழ்க்கையில் உண்டாகும். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். இன்றைக்கு ஒருவேளை துக்கத்தோடு கூட இருக்கிறீர்களா? எதை எடுத்தாலும் தோல்வி, சிறையிருப்பு. எதை எடுத்தாலும் என்னுடைய வாழ்விலே முன்னேற்றம் இல்லை, ஒரு சிறையிருப்பு. இன்னைக்கு ஆண்டவர் அந்த சிறையிருப்பை அவர் திருப்பும்படிக்கு அவர் விரும்புகிறார். சங்கீதம் 126:1 பாருங்கள். கர்த்தர் சீயோனின் சிறையிருப்பை திருப்பும் போது சொப்பனம் காண்கிறது போல இருந்தோம். ஒரு சொப்பனம் காண்கிறது போல ஆண்டவர் நம்முடைய சிறையிருப்பை மாற்றி விடுவார். சிறையிருப்பை மாற்றுவதற்கு ஓராண்டு காலம் வேண்டும் என்று அல்ல, 6 மாதம் ஆக வேண்டும் என்று அல்ல. இன்னைக்கு நிறைய பேர் தீர்க்க தரிசனமா சொல்லுவாங்க, 29 நாளில் உன் கட்டுகள் கட்டவிழ்க்கப்படும், 18வது நாளில். அப்படியெல்லாம் இல்லை. இந்த பைபிள் சொல்லுகிறது, சொப்பனம் காண்கிறது போல, படுத்து தூங்கி கொண்டிருக்கும் போது ஒரு கனவு காண்கிறது போல உங்கள் சிறையிருப்பை கர்த்தர் மாற்றி விடுவார். இந்த பண்டிகை நாட்களிலே நீங்கள் என்ன ஒரு சிறையிருப்போடு கூட இருக்கிறீர்கள், என்ன ஒரு கண்ணீரோடு வேதனையோடு புலம்பலோடு இருக்கிறீர்கள். ஆண்டவரே என்னுடைய சிறையிருப்பை மாற்றும் என்று சொல்லி இன்றைக்கு ஆண்டவரை நோக்கி பாருங்கள், உங்கள் சிறையிருப்பை அவர் மாற்றுவார். எரேமியாவின் புஸ்தகம் 30வது அதிகாரம் 18வது வசனம் சொல்லுகிறது, நம்முடைய சிறையிருப்பை திருப்பி நமக்கு இரக்கம் செய்வாராம். 1000 தலைமுறைக்கும் இரக்கம் செய்கிற கர்த்தர் இந்த பண்டிகை நாட்களிலே என் அன்பு மகனே, என் அன்பு மகளே, உன் சிறையிருப்பை எல்லாம் நான் திருப்பி உனக்கு நான் இரக்கம் செய்வேன் என்று சொல்லி ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். ஆகையினாலே இன்றைக்கு ஆண்டவரை நோக்கி நீங்கள் சொல்ல வேண்டிய ஒரே ஒரு வார்த்தை, சங்கீதம் 126:4 பாருங்கள். கர்த்தாவே எங்கள் சிறையிருப்பை திருப்பும். ஒரே ஒரு வார்த்தையை சொல்லுங்கள். இந்த ஆலயத்துக்குள்ளாக அமர்ந்திருக்கிற இந்த சத்தத்தை கேட்கிற நீங்கள் யாராயிருந்தாலும் சரி, ஐயோ என் பிள்ளைக்கு இந்த திருமண காரியம் ஒழுங்காகவே இல்லை, ஒரு சிறையிருப்பு. எனக்கு ஒரு குழந்தை பாக்கியம் இல்லை, சிறையிருப்பு. கடன் பிரச்சனையோடு இருக்கிறேன், சிறையிருப்பு. ஐயோ அந்த வட்டியை கொடுத்தனால் மீள முடியவில்லை, சிறையிருப்பு. ஒரு குறிப்பிட்ட பாவ போராட்டத்திலே வாழுகிறேன், அதிலிருந்து எனக்கு ஒரு விடுதலையே இல்லை, சிறையிருப்பு. இன்னைக்கு என்ன சிறையிருப்பில் இருந்தாலும் சரி, இன்னைக்கு ஆண்டவரை நோக்கி பாருங்க, உங்க சிறையிருப்பை அவர் திருப்புவார். எரேமியா 33:7-8 பாருங்கள். சிறையிருப்பை திருப்பி அவர் உங்களுடைய அக்கிரமங்களை எல்லாம் மன்னிப்பார். நம்முடைய அக்கிரமத்தினால் ஒருவேளை சிறையிருப்பு வந்திருக்கலாம், நாம் செய்த பாவத்தினால் ஒருவேளை சிறையிருப்பு நம்முடைய வாழ்க்கையிலே குடும்பத்திலே வந்திருக்கலாம். இன்னைக்கு ஆண்டவர் இந்த பண்டிகை நாட்களிலே சொல்லுகிறார், இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனுடைய ஆலய பிரதிஷ்டையை
சந்தோஷமாக கொண்டாடினார்கள். சிறையிருப்பிலிருந்து விடுதலை பெற்றவர்களாக கொண்டாடினார்கள். இன்றைக்கு இந்த பண்டிகை நாட்களிலே கர்த்தர் உங்க சிறையிருப்பையும் நான் திருப்புவேன் என்று சொல்லி ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். என் அன்புக்குரிய கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய சிறையிருப்பு மாற வேண்டுமானால் வேதம் நமக்கு சில ஆலோசனையை கூறுகிறது. அது என்ன? உபாகமங்களின் புஸ்தகம் 30வது அதிகாரம் 2வது 3வது வசனத்தை எடுத்தவரில் ஒருவர் வாசிக்கலாம். உன் தேவனாகிய கர்த்தரிடத்திற்கு திரும்பி இன்று நான் உனக்கு கற்பிக்கிறபடியெல்லாம் நீயும் உன் பிள்ளைகளும் உங்கள் முழு இருதயத்தோடும் உங்கள் முழு ஆத்மாவோடும் அவருடைய சத்தத்திற்கு செவி கொடுத்தால் உன் தேவனாகிய கர்த்தர் உன் சிறையிருப்பை திருப்பி உனக்கு இறங்கி உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை சிதறடித்த எல்லா ஜனங்களிடத்திலும் இருக்கிற உன்னை திரும்ப சேர்த்து கொள்ளுவார். இந்த பைபிள் சொல்லுகிறது, ஆண்டவர் யாருடைய சிறையிருப்பை திருப்புவாராம்? உன் தேவனாகிய கர்த்தரிடத்திற்கே திரும்பி இன்று நான் உனக்கு கற்பிக்கிறபடியெல்லாம் நீயும் உன் பிள்ளைகளும் உங்கள் முழு இருதயத்தோடு உங்கள் முழு ஆத்மாவோடு அவருடைய சத்தத்திற்கு செவி கொடுத்தால், ஆண்டவருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கிறவருடைய வாழ்க்கையில ஆண்டவர் சிறையிருப்பை திருப்புவார். ஆண்டவருடைய வார்த்தையை ஆண்டவர் பல விதத்திலே துணித்துக் கொண்டே இருக்கிறார். ஆண்டவர் தம்முடைய ஜனத்தை சீர்படுத்துகிறதற்காக சில வேளைகளில் எச்சரிக்கிறார். நீ இப்படியெல்லாம் வாழ வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் உரைக்கிறார். ஆனால் அந்த தேவனுடைய சத்தத்திற்கு கீழ்ப்படியாதபடிக்கு, அந்த சத்தத்திற்கு அடங்காதபடிக்கு துணிகரம் கொண்டிருக்கிறதுனாலே இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையிலே சிறையிருப்பு நீடித்துக் கொண்டிருக்கிறது. இந்த பண்டிகை நாட்களிலே உங்கள் சிறையிருப்பு மாற வேண்டுமானால் ஆண்டவருடைய சத்தத்திற்கு செவி கொடுங்கள், செவி கொடுங்கள். ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை எப்படி நடத்தினார் தெரியுமா? காலையிலே மேக ஸ்தம்பத்திலே நடத்தினார், வெளிச்சம் இருந்தது. இரவிலே அக்னி ஸ்தம்பத்திலே நடத்தினார், வெளிச்சம் இருந்தது. வெளிச்சத்திலையும் பாவம் செய்தவர்கள் தான் இஸ்ரவேல் ஜனங்கள். ஆண்டவர் மோசே மூலமாக 10 கட்டளையை கொடுத்தார். இந்த 10 கட்டளைக்கு கீழ்ப்படிந்தால் உங்களுக்கு ஆசீர்வாதம் என்று சொல்லினார். ஆனால் இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனுடைய 10 கட்டளையும் அந்நிய காரியமாய் எண்ணினார்கள், அற்பமாய் எண்ணினார்கள். தேவனுடைய 10 கட்டளைக்கு அவர்கள் கீழ்ப்படியவே இல்லை. என் அன்பு தேவனுடைய பிள்ளையே, அவருடைய வாழ்க்கையிலே சிறையிருப்பு தேவனுடைய சத்தத்திற்கு செவி கொடாமல் போனதினாலே இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், ஆண்டுடைய சத்தத்திற்கு நீங்க கீழ்ப்படியும் போது, செவி சாய்க்கும் போது உங்க சிறையிருப்பெல்லாம் நான் திருப்புவேன் சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். என் அன்புக்குரியவர்களே, அந்த அருமையான மோசே மூலமாக இஸ்ரவேல் ஜனத்திற்கு 10 கட்டளையை கொடுத்தார். அந்த 10 கட்டளையில முதல் காரியம் என்ன தெரியுமா? என்னை அன்றி உனக்கு வேறே தேவன் உண்டாயிருக்க வேண்டாம். நம்முடைய ஆண்டவருக்கு 2 பக்கம் இருக்கிறது. ஒன்று நல்லவர், இன்னொரு பக்கம் அவர் பட்சிக்கிற அக்கினி. ஆண்டவரை விட்டு சோர மார்க்கமாய் போகிறவர்களை ஆண்டவர் தண்டியாமல் விடார். ஆண்டவர் எந்த பாவத்தையும் மன்னிப்பார். ஆனால் ஆண்டவரை விட்டு சோர மார்க்கமாய் போனால் ஆண்டவர் மன்னிக்கவே மாட்டார். என் அன்புக்குரியவர்களே, இன்றைய காலகட்டங்கள் நோய்க்கும் பார், பேய்க்கும் பார் என்று சொல்லுகிறார் போல வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி வாழாதிருங்கள். நீங்கள் வாழுகிற இந்த பூமியில் ஆண்டவருக்காக வைராக்கியமாய் வாழுங்கள்.
ஆண்டவருடைய சத்தத்திற்கு செவி கொடுங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார், உங்கள் சிறையிருப்பை மாற்றுவார். 10 கட்டளையை சொல்லுவதற்கு நேரம் இல்லை. அதிலே ஒரு காரியம், 6 நாள் உன் சொந்த வேலையை செய், 7வது நாள் கர்த்தருடைய நாள். அந்த நாளில் நீ யாதொரு வேலையும் செய்யாதே. என் அன்புக்குரியவர்களே, ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாக. இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கை பண்டிகை கிறிஸ்தவர்களாக மாறி போனார்கள். ஆலய பிரதிஷ்டைக்கு ஆலயத்துக்கு வருவார்கள். என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, இன்னும் சேர்ப்பின் பண்டிகை, அறுப்பின் பண்டிகைக்கு ஆலயத்துக்கு வருவார்கள். கிறிஸ்துமஸ் பண்டிகைக்கு ஆலயத்துக்கு வருவார்கள். புத்தாண்டு பண்டிகைக்கு ஆலயத்துக்கு வருவார்கள். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், 10 கட்டளையில் ஒரு காரியம், ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாக. இந்த ஆலய பிரதிஷ்டையை கொண்டாடுகிற தேவ பிள்ளையே, நீ ஆலயத்தை நேசி, ஆலயத்தின் ஆராதனைக்கு முக்கியத்துவம் கொடு. என் அன்புக்குரியவர்களே, ஒரு ட்ரெயின் பிடிக்க போனோம் அப்படின்னு சொன்னா 1 மணி நேரத்துக்கு முன்னாடி போயிடுறோம். ஒரு ஃப்ளைட்டு பிடிக்க போனோம் அப்படின்னா 2 மணி நேரத்துக்கு முன்னாடி போய் காத்திருக்கணும். என் அன்புதே பிள்ளையே, ஆனா ஆண்டவருடைய ஆலயத்திற்கு மட்டும் பார்த்திருக்கிறீங்களா? காலம் தாமதமாகி வருவாங்க. அந்த செகண்ட் பெல் அடிக்கும் போது ஆலயத்துக்குள்ள வர கற்றுக்கொள்ளுங்கள். நிறைய பேர் செகண்ட் பெல் அடிக்கும் போது தான் டவல் எங்க, சோப் எங்க, பேஸ்ட் எங்க தேடுவார்கள். என் அன்பு தேவனுடைய பிள்ளையே, நீங்க ஸ்கூலுக்கு லேட்டா போக முடியுமா? நீங்க வேலை பார்க்கிற இடத்துக்கு லேட்டா போக முடியுமா? ஆண்டவருடைய ஆலயம், ஆண்டவருடைய ஆலயத்தை மதிக்கும் போது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாரு. தேவனுடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கிறவங்களை அவருடைய வாழ்க்கையில் இருக்கிற சிறையிருப்பை மாற்றுவாரு. ஆண்டவருடைய ஆலயத்தை நேசியுங்கள். என் அன்புக்குரியவர்களே, ஓய்வு நாளை ஆண்டவர் நமக்காக உண்டாக்கவில்லை, மன்னிக்கவும், தமக்காக உண்டாக்கவில்லை, நமக்காகவே உண்டாக்கினார். ஆண்டவர் எதற்காக இந்த ஓய்வு நாளை உண்டாக்கினார்? நம்ம ஆசீர்வதிக்கப்படுறதுக்காக. இந்த ஆலயத்துக்கு வருகிற போது ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். இந்த ஆலயத்துக்குள்ள நீங்க வரும்போது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். ஆகையினால் என் அன்புக்குரியவர்களே, இந்த ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரியுங்கள். 10 கட்டளையில் இன்னொரு காரியம் இருக்கிறது. உன் தாயையும் உன் தகப்பனையும் கனம் பண்ணுவாயாக. இன்னைக்கு ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்க வேண்டுமானால் நம்முடைய பெற்றோரை நாம் கனம் பண்ண வேண்டும். இன்றைக்கு ஆலய பிரதிஷ்டை, ஒருவேளை நம்ம நல்ல ட்ரெஸ் எடுத்து இருக்கலாம், புது ட்ரெஸ் நம்ம பெற்றோருக்கு வாங்கி கொடுத்தோமா? ஒரு நாளிலே அவங்க நமக்கு வாங்கி கொடுத்து நம்மை அழகு பார்த்தார்கள். ஆனால் இன்னைக்கு பண்டிகை காலத்திலே ஒருவேளை முதியவர்கள் புறக்கணிக்கப்படுகிறார்கள். உடைய பெற்றோரை கனம் பண்ணுங்கள். பைபிள் சொல்லுகிறது, உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கு உன் தாயும் தகப்பனையும் கனம் பண்ணுவாயாக. என் அன்புக்குரியவர்களே, நம்முடைய அப்பா அம்மா இருக்கும்போது நம்ம அவங்களுக்கு ஒரு 100 ரூபாய் பணத்தை கொடுக்கிறதுக்கு முடியாமல் போய்விடுகிறது. ஆனால் மரித்த செய்தி வந்தவுடனே அடிச்சு கடறி ஓடி போய் ஒரு 6 அடி நீளத்துக்கு ஒரு பெரிய மாலையை வாங்கி போடுகிறதினால் என்ன பிரயோஜனம்? என்ன பிரயோஜனம்? பளிங்கி போல கல்லறையை கட்டி அதிலே போய் மாலையை போட்டு அழகு பார்க்கிறதுல என்ன பிரயோஜனம்? இன்னைக்கு நிறைய பிள்ளைகள் பெற்றோருக்கு இதைத்தான் செய்கிறார்கள். உன் தாயும் தகப்பனையும் கனம் பண்ணு. இந்த பைபிள் சொல்லுகிறது, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் சொன்னார், 10 கட்டளையின்படி நீ வாழு, நீ அதற்கு செவி கொடுப்பாயானால் உன்னை நான் ஆசீர்வதிப்பேன் சொல்லி கர்த்தர் சொன்னார். இன்னைக்கு ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுத்த அந்த 10 கட்டளைக்கு கீழ்ப்படிந்து நீங்களும் வாழும்போது, அவருடைய சத்தத்திற்கு நீங்க செவி கொடுக்கும் போது உங்க சிறையிருப்பை எல்லாம் திருப்புவேன் என்று சொல்லி கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். 2வது காரியம்,
யோபுவின் புஸ்தகம் 42வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். யோபு 42:10 வாசிக்க கேட்போம். யோபு தன் சிநேகிதனுக்காக வேண்டுதல் செய்தபோது கர்த்தர் அவன் சிறையிருப்பையை மாற்றி போட்டார். என் அன்புக்குரியவர்களே, இந்த யோபுடைய வாழ்க்கை நமக்கு எல்லாருக்கும் நன்றாக தெரியும். ஆறுதல் படுத்துவது போல வந்த நண்பர்கள் வேதனைப்படுத்தி போனார்கள். யோபு, இன்னைக்கு உன் வாழ்க்கையின் பிரச்சனைக்கு காரணம் நீதான். நீ ஏதோ பாவம் செய்திருப்பாய், நீ ஏதோ அநியாயம் செய்திருப்பாய், வெறுமனே தேவன் தண்டிக்க மாட்டார் என்றெல்லாம் பலவாறு பேசினார்கள். உள்ளமே உடைந்து போனான் பக்தன் யோபு. ஆனால் பைபிள் சொல்லுகிறது, அப்படிப்பட்ட அந்த சிநேகிதர்களுக்காக, தன்னை தூற்றி திரிந்த அந்த சிநேகிதர்களுக்காக அவன் வேண்டுதல் செய்தான். கர்த்தர் அந்த யோபுடைய சிறையிருப்பை மாற்றினார். இன்றைக்கு அன்புக்குரியவர்களே, உங்களை பகைக்கிறவர்களுக்கும் கூட நீங்க நன்மை செய்யுங்கள் என்றுதான் ஆண்டவர் சொல்லுகிறார். வாசிப்போமா? மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 44-45 வாசிக்க கேட்கலாம். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். என் அன்புக்குரியவர்களே, இதுதான் ஆண்டவர் இயேசுவின் போதனை. அருமையான பக்தன் யோபு தன்னுடைய சிநேகிதனுக்காக அவன் வேண்டிக் கொண்ட போது கர்த்தர் அவன் சிறையிருப்பை எல்லாம் மாற்றி போட்டார். இந்த பண்டிகை நாட்களிலே உங்களுடைய சிறையிருப்பை மாற்றுவேன் என்று சொல்லி கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த எகிப்தின் அடிமைத்தனத்தில் இருந்து ஒருவேளை ஆண்டவர்களை கிருபையாக வழிநடத்தி கொண்டு வருகிறார். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய ஆலயத்தை இந்த பண்டிகையை சந்தோஷமாய் கொண்டாடும்படியாக ஆண்டவர் கட்டளை கொடுக்கிறார். அதிலே பிரதானமாக அந்த சிறையிருப்பிலிருந்து விடுதலை பெற்றவர்களாக தேவனுடைய ஆலய பிரதிஷ்டையை கொண்டாடினார்கள். இன்றைக்கு அன்புக்குரியவர்களே, இந்த பண்டிகையை கொண்டாடுகிற உங்களுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களை வெறுக்கிறவங்க, உங்களை சத்துருவா என்றவங்க, ஒருவேளை உங்களை பகைக்கிறவங்களுக்காக நீங்க ஜெபம் பண்ணுங்கள். உங்களை துன்பம் பண்றவங்களுக்காக நீங்க ஜெபம் பண்ணுங்க. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளையே, ஆண்டவர் சொல்லும்போது சொன்னா, நீ என்னுடைய சன்னிதானத்தில் வந்து காணிக்கைகளை படைக்க வரும்போது முதல்ல உன் காணிக்கையை நீ வச்சுட்டு நீ என்ன செய்ய, உன் சகோதரனோடு கூட ஒப்புரவாக்கிட்டு வா, உன் சகோதரியோடு கூட ஒப்புரவாக்கிட்டு வா, பின்பு வந்து எனக்கு காணிக்கை செலுத்து என்று சொல்லி கர்த்தர் சொன்னார். இந்த பண்டிகை நாட்களிலே ஒருவேளை சத்துருவா நினைக்கிறீங்களா? எனக்கு துரோகம் பண்ணிட்டான், எனக்கு அநியாயம் பண்ணிட்டான், என் கூட பிறந்த சகோதரன், என்னுடைய பெரியப்பா பையன், என் சித்தப்பா பையன், என் சபையில் இருக்கிற பையன், யாரா இருந்தாலும் சரி, அவங்கள மன்னிங்க. நீங்க மன்னிச்சா உங்க சிறையிருப்பை மாற்றுவா. யோபு தன்னுடைய சிநேகிதனுக்காக ஜெபித்தான். ஜெபிக்கிறது மன்னிப்பு மனசுல இருந்தாதான் ஜெபிக்கவே முடியும். இன்னைக்கு ஆண்டவர் அதைத்தான் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறாரு. இன்னைக்கு ஒருவேளை காணிக்கை படைக்கிறதற்கு வந்திருக்கிறீங்க, உங்களுடைய காணிக்கையெல்லாம் கர்த்தர் ஏற்றுக்கொள்ள வேண்டுமானால் உங்களுக்குள்ள மன்னிக்கிற சுபாவம் இருக்க வேண்டும். உங்களை பகைத்தவர்களையும் ஏற்றுக்கொள்ளுகிற சுபாவம் இருக்க வேண்டும். நீங்க அப்படி வாழும்போது உங்க சிறையிருப்பை எல்லாம் கர்த்தர் மாற்றி போடுவார். என் அன்புக்குரியவர்களே, கடைசியாக செப்பனியாவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 7வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது. செப்பனியா 2:7, அந்த தேசம் யூதா வம்சத்தாரின் மீதியானவரின் வம்சமாகும். அவர்கள் மந்தை மேய்ப்பார்கள். அஸ்தலோனின் வீடுகளிலே சாயங்காலத்திலே படுத்துக் கொள்வார்கள்.
கவனிங்க, அவருடைய தேவனாகிய கர்த்தர் அவர்களை விசாரித்து அவர்கள் சிறையிருப்பை திருப்புவார். என் அன்புக்குரியவர்களே, இன்றைக்கும் சிறையிருப்போடு இந்த இடத்துல இருக்கிறீர்களா? இந்த 16வது தேவனுடைய ஆலய பிரதிஷ்டையை கொண்டாடுகிற உங்களுடைய வாழ்க்கையில அந்த சிறையிருப்பை ஆண்டவர் எப்படி திருப்புவாராம்? கர்த்தரே விசாரித்து உங்கள் சிறையிருப்பை திருப்புவாராம். இந்த ஆலயத்திலே ஆண்டவர் இருக்கிறார், உங்கள் அருகிலே கடந்து வந்திருக்கிறார். இந்த பைபிள் சொல்லுகிறது, என் அன்பு தேவனுடைய பிள்ளையே, சங்கீதம் 140:12 சிறுமையும் எளிமையுமானவர்களை விசாரிக்கிற தேவன். இன்னைக்கு உங்களை விசாரிக்கிற ஒரு தேவன் இருக்கிறார். மகனே, நீ சிறையிருப்போடு இருக்கிறாயா? நீ கண்ணீரோடு இருக்கிறாயா? ஒருவேளை இந்த ஆலய பிரதிஷ்டையை சந்தோஷமாய் கொண்டாட முடியாத ஒரு நிலைமையில இந்த வார்த்தையை நீ கேட்டுக்கொண்டிருக்கிறாயா? பிள்ளையே, சிறுமையும் எளிமையுமானவர்களை விசாரிக்கிற தேவன். 1 பேதுரு 5:7 சொல்லுகிறது, அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல வைத்து விடுங்கள். இன்றைக்கு கவலையோடு வந்திருக்கிறீங்களா? சிறையிருப்போடு வந்திருக்கிறீங்களா? இழந்து போன நிலைமையில வந்திருக்கிறீங்களா? எது எடுத்தாலும் தோல்வி வந்திருக்கிறீங்களா? வாழ்க்கையில எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லை என்று புலம்பி போய் வந்திருக்கிறீங்களா? உங்களை விசாரிக்கிற ஒரு தேவன் இருக்கிறார். அவர்தான் இயேசு கிறிஸ்து. அவர்தான் இயேசு கிறிஸ்து. அருமையான சங்கீதக்காரன் சொல்லும்போது சொல்லுகிறார், சங்கீதம் 142:4 என் ஆத்துமாவை விசாரிப்பார் ஒருவர் கூட இல்லை. இன்றைக்கு ஒருவேளை உங்க கூட பிறந்தவங்க உங்களை விசாரியாமல் போகலாம், உங்க சபையில இருக்கிறவங்களை விசாரியாம போகலாம், உங்கள் உயிர் நண்பர்கள் விசாரியாம போகலாம். ஆனா உங்களை விசாரிக்கிறதற்கு ஒருவர் இருக்கிறார், அவர் இயேசு. அவர் சொல்லுகிறார், நான் என் ஜனமாகிய என் பிள்ளைகளை விசாரித்து அவங்க சிறையிருப்பை திருப்புவேன். இந்த பண்டிகை நாட்களிலே என்ன சிறையிருப்போடு இருக்கிறீங்க? என்ன சிறையிருப்போடு இருக்கிறீங்க? இன்னைக்கு ஆண்டவரே, என் சிறையிருப்பை திருப்போம். இந்த பண்டிகை நாட்களிலே நான் சந்தோஷமாய் கொண்டாட முடியாத நிலைமையிலே இன்னைக்கு நான் கண்ணீரோடு வந்திருக்கிறேன். வெளியே சொல்ல முடியாத வேதனையோடு வந்திருக்கிறேன். இந்த குறிப்பிட்ட நன்மைக்கு காத்திருந்த எனக்கு தீமை அல்லவா வந்திருக்கிறது. சிறையிருப்பிலே நான் வந்திருக்கிறேன். ஆண்டவரே, என் சிறையிருப்பை மாற்றும். ஏசாயா 45:13 சொல்லுகிறது, இயேசு சிறைப்பட்டு போனவர்களை விடுதலையாக்குகிற ஒரு ஆண்டவர். இந்த உலகத்திற்கு அவர் வந்த நோக்கமே சிறையிருப்பில் இருந்து விடுதலையாக்குகிறதற்காக. இந்த 16வது தேவனுடைய ஆலய பிரதிஷ்டையை கொண்டாடுகிற உங்களுடைய வாழ்க்கையில என்ன சிறையிருப்பு இருந்தாலும் சரி, அந்த சிறையிருப்பை என் ஆண்டவர் விசாரித்து அதை திருப்புவேன் என்று சொல்லி கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஆண்டவருடைய சத்தத்திற்கு நீங்கள் செவி கொடுக்கும் போது உங்கள் சிறையிருப்பை அவர் திருப்புகிறார். நீங்கள் உங்கள் சிநேகிதருக்காக நீங்க ஜெபிக்கும் போது, பிறரை மன்னிக்கும் போது உங்க சிறையிருப்பை திருப்புவேன் என்று சொல்லுகிறார். 3வது, ஆண்டவரே உங்களை விசாரித்து உங்க சிறையிருப்பை திருப்புவேன் என்று சொல்லுகிறார். இன்றைக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் சொல்லுங்க, ஆண்டவரே, இந்த குறிப்பிட்ட சிறையிருப்போடு நான் வந்திருக்கிறேன். இந்த பண்டிகை நாட்களிலே என் சிறையிருப்பை மாற்றும். ஒரு வார்த்தையை சொல்லுங்க. இன்னைக்கு ஆண்டவர் வருவார், உங்களை தொடுவார், உங்க சிறையிருப்பை எல்லாம் மாற்றுவார். இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனுடைய ஆலய பிரதிஷ்டையை சிறையிருப்பிலிருந்து விடுதலை பெற்றவர்களாக கொண்டாடினாங்க. இன்னைக்கு நீங்க எப்படி கொண்டாடிட்டு இருக்கிறீங்க? ஒரு வினாடி கண்களை மூடுவீர்களா? ஆண்டவரை நோக்கி பார்ப்பீர்களா? ஆண்டவரே, உம்முடைய சமூகத்திலே சிறையிருப்போடு கூட நான் இருக்கிறேன் ஆண்டவரே, கண்ணீரோடு கூட இருக்கிறேன் ஆண்டவரே. ஐயோ, என்னுடைய வாழ்க்கையிலே நன்மைக்கு காத்திருக்கிற எனக்கு தீமை அல்லவா வந்திருக்கிறது என்று புலம்பி போய் உட்கார்ந்திருக்கிறேன் ஆண்டவரே. ஒரு குழந்தை பாக்கியம் இல்லையே என்று சொல்லி வேதனையோடு கூட இருக்கிறேன் ஆண்டவரே. என் பிள்ளைக்கு இந்த குறிப்பிட்ட நன்மை நடக்கலையே என்று சொல்லி நான் சிறையிருப்பின் மத்தியிலே இருக்கிறேன் ஆண்டவரே. கடன் பிரச்சனையோடு, வட்டி பிரச்சனையோடு ஆண்டவரே சிறையிருப்பிலே உட்கார்ந்து இருக்கிறேன் ஆண்டவரே. பொல்லாத பிசாசு ஒரு சரீர பலவீனத்தை எனக்கு கொடுத்திருக்கிறான்.
ஒரு நோயை கொடுத்திருக்கிறான். இன்னைக்கு நான் சிறையிருப்போடு கூட இந்த இடத்துல இருக்கிறேன். ஆண்டவரே, என் நோயை குணமாக்கும் என்று சொல்லு, என் சிறையிருப்பை திருப்பும் என்று சொல்லுங்க. இன்னைக்கு ஆண்டவருடைய சிறையிருப்பை எல்லாம் திருப்புவா. அவருக்கு செவி கொடுக்கிற பிள்ளைகளுடைய சிறையிருப்பை திருப்புவா. இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், பிறரை மன்னிக்கிற சுபாவம் உங்களுக்குள் வருகிற போது உங்க சிறையிருப்பை நான் மாற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அது மாத்திரமல்ல, நானே உங்களை விசாரித்து உங்க சிறையிருப்பை திருப்புவேன் என்று சொல்லி கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஆண்டவரே, என் சிறையிருப்பை திருப்பும் என்று சொல்லி ஆண்டவருக்கு நேராக என்னுடைய கரங்களை உயர்த்தி காமிப்பீர்களா? ஆண்டவரே, என்னுடைய கரத்தின் மீது உம்முடைய கரங்களை வையும் சுவாமி. இந்த 16வது தேவனுடைய ஆலய பிரதிஷ்டையை நான் சந்தோஷமாய் கொண்டாட முடியாத அளவிற்கு என் வாழ்க்கையில இருக்கிற இந்த குறிப்பிட்ட சிறையிருப்பை திருப்பும். வலது கரத்தை மட்டும் உயர்த்தி காமிங்க. ஆண்டவர் இந்த கரத்தின் மீது தனது கரத்தை வைப்பார். இன்றைக்கு அந்த சிறையிருப்பை மாற்றுவா. இன்றைக்கு அந்த வியாதி என்கிற சிறையிருப்பை மாற்றுவா. இன்றைக்கு அந்த பொல்லாத பிசாசு கொண்டு வந்த சிறையிருப்பை மாற்றுவா. இன்றைக்கு அந்த தோல்வி என்கிற சிறையிருப்பை மாற்றுவா. இன்றைக்கு இழந்து போயிருக்கிற அந்த சிறையிருப்பை மாற்றுவா. என் அன்பு தேவனுடைய பிள்ளை, என்ன சிறையிருப்பா இருந்தாலும் சரி, வலது கரத்தை மட்டும் உயர்த்தி காமிங்க. கர்த்தர் தனது பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறார். கர்த்தருடைய ஆலயத்தில் இருந்து உங்களை ஆசீர்வதிக்கிறோம் என்கிற வார்த்தையின்படி இப்போ நீங்க ஜெபிக்கும் போது கர்த்தருடைய சிறையிருப்பை மாற்றுவார். சொப்பனம் காண்கிறது போல ஒரு செகண்ட்ல ஆண்டவருடைய சிறையிருப்பை மாற்ற வல்லமை படைத்த ஒரு ஆண்டவராய் இருக்கிறார். ஆண்டவரே, என் வாழ்க்கையில இந்த குறிப்பிட்ட சிறையிருப்போடு நான் இருக்கிறேன், என் சிறையிருப்பை மாற்றும் சொல்லுங்க. வாயை திறந்து சொல்லுங்க. இன்றைக்கு கர்த்தர் ஒரு அற்புதத்தை உங்களுக்கு செய்ய போகிறார். இந்த பண்டிகை நாட்களில் கர்த்தருடைய வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறது. ஒரு விடுதலை இறங்கி கொண்டிருக்கிறது. குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள். நன்றி சுவாமி. கரங்களை உயர்த்தி காமிக்கிறேன். அன்பு பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக நான் ஜெபிக்கிறேன். என்னென்ன சிறையிருப்பின் மத்தியில் கண்ணீரோடு உம்மை நோக்கி பார்க்கிறார்களோ, கர்த்தர் அந்த சிறையிருப்பை மாற்றுவீராக. இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனுடைய ஆலய பிரதிஷ்டையை சந்தோஷமாய் கொண்டாடினார்கள். சிறையிருப்பிலிருந்து விடுதலை பெற்றவர்களாய் கொண்டாடினார்கள். இன்றைக்கு உம்முடைய பிள்ளைகள் சந்தோஷமாய் கொண்டாட முடியாதபடிக்கு இருக்கிற சிறையிருப்பு இயேசுவின் நாமத்தில் மாறட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலையும் என்ன சிறையிருப்பு இருந்தாலும் சரி, அந்த சிறையிருப்பை மாற்றுவீராக. இந்த ஒளிபெருக்கின் மூலமாய் கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலையும் என்ன சிறையிருப்பு இருந்தாலும் சரி, அந்த சிறையிருப்பை மாற்றுவீராக. ஒரு சந்தோஷத்தை கொடுப்பீராக. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்ற வார்த்தையின்படி இந்த நாட்களிலே ஒரு சந்தோஷத்தை, ஒரு மகிழ்ச்சியை கர்த்தர் பிள்ளைகளுக்கு கொடுத்து கர்த்தர் ஆசீர்வதியும். என்னென்ன சிறையிருப்பின் மத்தியில் இப்பொழுது நோக்கி பார்க்கிறார்களோ அவர்கள் விடுதலையை பெற்றுக் கொள்ளட்டும். ஆண்டவரே, கல்வாரி சிலுவையில இருந்து இயேசுவின் நாமத்தில் விடுதலை அடைவார்களாக. கர்த்தர் அற்புதமான சரீர சுகத்தை கொடுங்க ஆண்டவரே. குடும்பத்தில் இருக்கிற நெருக்கங்களை மாற்றுங்க ஆண்டவரே. வியாதி பலவீனத்தை மாற்றுங்க ஆண்டவரே. ஆண்டவரே, எனக்கு ஒரு குழந்தை பாக்கி இல்லையே என்று சொல்லி கண்ணீரோடு இருக்கிற பிள்ளைங்களுக்கு குழந்தை செல்வங்களை கொடுத்து ஆசீர்வதிங்க கர்த்தாவே. என்னென்ன சிறையிருப்பின் மத்தியில் இந்த பண்டிகை நாட்களில் உம்மை நோக்கி பார்க்கிறார்களோ அவர்களுக்கு ஒரு விடுதலை கொடுப்பீராக. கடன் பிரச்சனைகள் மாறட்டும், வட்டி பிரச்சனைகள் மாறட்டும், குடும்பத்திலே சமாதானம் இல்லாத நிலைமைகள் மாறட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. பாவ சிறையிருப்பு இயேசுவின் நாமத்தில் மாறட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். உம்முடைய பிள்ளைகளை விடுதலையாக்கும். கர்த்தருடைய கரம் அப்படி செய்கிறதற்காக நன்றி. இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனுடைய ஆலய பிரதிஷ்டையை சந்தோஷமாய் கொண்டாடினார்கள். அப்படி உம்முடைய பிள்ளைகள் இந்த நாட்களிலே சந்தோஷமாய் கொண்டாட ஆண்டவர் கிருபை செய்வீராக. வந்திருக்கிற பெரியவர்கள், வாலிபர்கள், சிறு பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் பெயர் பெயராய் தொட்டு ஆசீர்வதியும். உம்முடைய கிருபையின் கரத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். உம்முடைய சமூகத்தில் வந்து காணிக்கைகளை படைக்க வருகிற போது கர்த்தர் அந்த காணிக்கையை ஏற்றுக்கொள்வீராக. உம்முடைய பிள்ளைகள் காணிக்கையை படைக்க முன் வருகிற போது
அவருடைய சிறையிருப்பை மாற்றுவீராக. பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை காணட்டும், நன்மையை காணட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். God bless you. கேட்டதான தேவ செய்திக்காக பரலோகத்தின் தேவனை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவருடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. இப்பொழுது நம்முடைய கையின் காணிக்கைகளை கர்த்தருடைய சமூகத்தில் படைக்கிற வேளைக்குள்ளாக வந்திருக்கிறோம். யாவரும் எழுந்து நின்று 284வது ஞான கீர்த்தனை பாடுவோம். தந்தானை துதிப்போமே திரு சபையாரை கவி பாடி பாடி என்ற பாடலை உற்சாகமாக சேர்ந்து பாடுவோம். அப்பொழுது நம்முடைய கையின் காணிக்கைகளை கர்த்தருடைய சமூகத்தில் படைப்போம். சபையோரே கவி பாடி பாடி போமே சிந்தையாய் நமக்கடந்த நந்த வானவில்ல கரியதோறும் நன்மை மிக மிக விந்தையாய் நமக்கடந்த நந்த வானவில்ல கரியதோ நன்மை மிக மிக தந்தானை துதிப்போமே. சியோனே நீயுமையாக களி கூர்ந்து நேர்ந்து ஒய்யாரத்து சியோனே ஐயனேசு குடி கையை கூப்பி துதி செய்கோவையே மயிர் கொள்ளுவையே. ஐயனேசு குடி கையை கூப்பி துதி செய்கோவையே மயிர் கொள்ளுவையே. தானே துதிப்போமே. கண்டு ருசித்து புசித்து கண்ணார கழித்தாயே. என்னை கணங்காத எத்தனையோ நன்மை என்னோ முன்னே சொன்னாரே பொய்மையுமே. என்னை கணங்காத எத்தனையோ நன்மை என்னோ முன்னே சொன்னாரே பொய்மையுமே. தந்தானே துதிப்போமே. கொல்லவே அலைந்து திரிந்து சித்தாங்கத்தின் சபையே சத்தை கொலை துணை சத்தியாக ரவிகத்தை செய்து எடுத்து உயிர் வரம் சத்து துணை துணை சத்தியாக ரவிகத்தை செய்து எடுத்து உயிர் வரம் கண்ணாடி துதிப்போமே. சியோனே உன்னை தூக்கி எடுத்து கரத்திலே நீ தூரம் பிரிந்த சியோனே ஆரங்கள் போட்டி அலங்கரித்து உன்னை அத்தன் மன வாட்டியாக்கினது. என்னை ஆரங்கள் போட்டி அலங்கரித்து உன்னை அத்தன் மன வாட்டியாக்கினது. என்னை தந்தானே துதிப்போமே.
ஜெபம் பண்ண கடவோம். ஆராதனை முறைமை புத்தகத்திலே 14வது பக்கத்தை திருப்பிக் கொள்வோம். அதில் இடம்பெற்றிருக்கிறதான ஸ்தோத்திர ஜெபத்தை நான் சொல்ல சொல்ல சபையார் பின்னாக சேர்ந்து சொல்ல அன்போடு தெரியப்படுத்துகிறேன். சர்வ வல்லமையும் இரக்கமும் உள்ள பிதாவே, சர்வ வல்லமையும் இரக்கமுள்ள பிதாவே, தேவரீர் எங்களுக்கு அருளி செய்த எல்லா நன்மைகளுக்காகவும் ஆசீர்வாதங்களுக்காகவும் அதிக நன்றியோட உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். விசேஷமாய் தேவரீர் மனு குலத்தை விருத்தியடை செய்து எங்கள் மந்தைகளை காப்பாற்றி பூமி ஏற்ற காலத்தின் பலனை தரும்படி கிருபை செய்ததற்காக உம்மை துதிக்கிறோம். இந்த நன்மைகளை நாங்கள் நினைவு கூர்ந்து நீர் அருளி செய்தவைகளின் ஒரு பாகத்தை கொண்டு வந்து சந்தோஷங்களாய் தேவரீருக்கு மனதார சமர்ப்பிக்கிறோம். கர்த்தாவே, வரப்போகிற வருஷத்திலும் எங்களை ஆசீர்வதித்தருளும். இந்த காணிக்கைகளை படைக்கிற நாங்கள் எங்கள் சரீரத்தையும் ஆத்மாவையும் உமக்கு ஜீவ பலியாக கொடுத்து எங்கள் வாழ்நாளெல்லாம் உம்மை உண்மையாய் சேவிக்கும்படி தேவரீர் எங்களுக்கு கிருபை செய்தல் வேண்டும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் உம்மை வேண்டிக் கொள்கிறோம். அவருக்கும் தேவரீருக்கும் பரிசுத்த ஆவிக்கும் எல்லா கனமும் மகிமையும் என்றென்றைக்கும் உண்டாவதாக. ஆமென். ஜெபம் செய்வோம். அன்பு நிறைந்த எங்கள் ஆண்டவரே, நீர் பரத்திலிருந்து அருளி செய்த திருவார்த்தைகளுக்காக நன்றி சொல்லுகிறோம். திருவார்த்தையை பகிர்ந்து கொண்ட தேவ ஊழியரை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. இன்னும் கரத்தில் எடுத்து அதிகமாய் பயன்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். பண்டிகை ஆசரிக்கும்படியாக சபையின் பிள்ளைகள் சபை நிர்வாகம் எடுத்துக்கொண்ட முயற்சிகளுக்காக உம்மை துதிக்கிறோம். சபையின் பிள்ளைகள் நிர்வாகங்கள் யாவரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். சபையினுடைய வாலிபர்கள் பந்தல் அலங்காரம் செய்யும்படியாய் நொங்கு, இளநீர், வாழை குலைகளை கொண்டு வந்து அலங்காரப்படுத்தின காரியங்களுக்காக நன்றி சொல்லுகிறோம். இக்காரியங்களுக்கு தங்கள் அர்ப்பணித்த அன்பு பிள்ளைகளையும் குடும்பங்களையும் எங்கள் ஆண்டவர் பன்மடங்காய் பெருக செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். எங்கள் மக்களும் நாங்களும் செலுத்தி இருக்கிற துதிதோத்திர பலிகளையும் நன்றி படையல்களையும் கர்த்தர் ஏற்று அங்கீகரிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். வியாதி பிணிகளுக்கு தற்காத்து கொள்ளும். தகப்பனே, தேவையோடு வந்திருக்கிற எங்கள் பிள்ளைகளை திருப்தியாக்கி ஆசீர்வதித்து அனுப்பும்படியாய் ஜெபிக்கிறோம். மாலை வேளையில் நடைபெறுகிற நற்செய்தி கூட்டங்களை கர்த்தர் ஆசீர்வதித்து தாரும். நாளை தினத்தில் நடைபெறுகிற அசன பண்டிகையையும் ஆசீர்வதித்து தாரும். அனுகூலங்களை கட்டளையிடும். உம்முடைய நல்ல நாம மகிமைக்காய் எங்களை காத்துக்கொள்ளும். எங்களை வழிநடத்தும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். பூமியின் தானியத்தை விளைவித்து உமது நன்மையால் வருஷத்தை முடிசூட்டுகிற சார்ப வல்லமையுள்ள கர்த்தாவே, நாங்கள் விதைக்கிற விதையை நீர் ஆசீர்வதித்து நல்ல பலனை தந்தருளின கிருபைக்காக உமக்கு மனத்தாழ்மையாய் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இம்மையில் எங்கள் போஷிப்புக்காக அதானியம் எங்கள் களஞ்சியத்தில் சேர்க்கப்பட தேவரீர் கிருபை செய்தது போல மறுமையில் நாங்களும் நல்ல தானியமாக உமது பரமராஜ்யத்தில் சேர்க்கப்பட அனுக்கிரகம் செய்ய வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை முன்னிட்டு தாழ்மையோடு வேண்டிக் கொள்ளுகிறோம். தேவனுடைய இரக்கமுள்ள கிருபைக்கும் பராமரிப்புக்கும் உங்களை ஒப்புவிக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிப்பிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபையாயிருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி இப்பொழுதும் எப்பொழுதும் உங்களுக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். வார்த்தையன்னும் அப்பத்தாலே போஷித்து வளர்ப்பியோ இப்போதுமை தேடிக்கொண்டு மனதார போற்றினோம். முச்சலோகத்தில் கழித்து உம்மை வாழ்த்தி தொழுவோம். ஆமென்.
என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களும் மறவாதே. ஆமென்.